ஜீரணமே பிரதானம் என்ற தலைப்பில் கீழர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாற்ற உள்ளார்கள். ஐயா அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். கடந்த 20 ஆண்டுகளாக அக்குபஞ்சர் மருத்துவம் பற்றிய சிறப்பான சேவை மக்களுக்காக அளித்து வருகிறார்கள். கோயம்புத்தூர் யூனிவர்சல் அகாடமி சயின்ஸ் நிறுவனத்தின் பிரின்சிபாலாக உள்ளார்கள். தமிழ்நாடு மற்றும் மலேசியாவில் அக்குபஞ்சர் கோர்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி வழிகாட்டுதல் படி அக்குபஞ்சர் வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இவர் அக்குபஞ்சர் பற்றிய புத்தகமும் எழுதியுள்ளார். ஜூம் வாயிலாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வை பெற அக்குபஞ்சர் மற்றும் வாழ்வியல் முறை பற்றி பல்வேறு வகுப்புகளை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இன்றைய சிறப்பு சிந்தனை உரை அருள்வதற்காக ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் மற்றும் மெய்யன்பர்கள் அனைவரும் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அனைத்து தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். இன்றைய சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கிட்டது ஜீரணமே பிரதானம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்திருக்கிறோம். ஜீரணம்னா என்ன? ஜீரணத்தை விட இன்னும் சிம்பிளா வேற யாராச்சும் அதை கவனிக்க முடியுமா? யாரெல்லாம் அதனால பாதிப்படைகிறாங்க? ஜீரணம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி செய்யறது அப்படின்ட்டு பாதிப்பும் அதற்குண்டான தீர்வையும் இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்க்கலாம். அதற்கப்புறம் சில நேரம் நம்ம டவுட் ஏதாச்சும் இருந்தா, வயிறை பற்றி ஜீரணத்தை பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்தா நம்ம அதையும் கிளியர் பண்ணிடலாம். இன்றைய தலைப்பு ஜீரணமே பிரதானம் என்ற ஒரு தலைப்பு நம்மகிட்ட இருக்குது. பொதுவா ஜீரணமே பிரதானம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா, அல்லது வயிறே பிரதானம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா? அப்படின்னு சொன்னா வயிற்றோட இயக்கத்துல ஜீரணம் அப்படிங்கிற ஒரு வேலை இருக்குது. அந்த ஜீரணம் நல்லா இருந்துச்சு சொன்னா நம்மளுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணிதான் ஜீரணம் பிரதானம் சொல்லி இருக்கிறோம். வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. அப்ப வயிறு தான் பிரதானம் நம்ம எல்லாத்துக்குமே அப்படின்னு சொன்னா மாற்று கருத்து இருக்காது. சிலருக்கு உணவுக்காக உயிர் வாழ்றீங்களா, உணவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, அல்லது உணவை 2வது பிரதானமா வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, பொதுவா சொல்றது உணவை விட வாழ்க்கை தான் முக்கியம், வாழ்க்கைக்கு அப்புறம் தான் உணவு அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இங்க நம்ம அக்குபஞ்சர் அறிவியல்ல வாழ்க்கைங்கிறதே உணவுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த சொல்லி உணவு தான் பிரதானம் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன? ஏன் உணவு தான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே அப்படின்ட்டு கணக்குல பேசலாமா அப்படின்னா இல்ல. ஒருத்தருக்கு உணவு மேல எவ்வளவு ஆசை இருக்கோ அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை சுபிட்சமாவே இருக்கும் சொல்லலாம். உணவு மேல ஆர்வம் இருக்கணும் முதல்ல. உணவு மேல ஆர்வம் இல்லை அப்படின்னா ஒரு விரக்தி சூழ்நிலை வந்துடும். பொதுவா யோசிச்சு பார்ப்போம். ஒருத்தர் நல்ல ஏசி அட்மாஸ்பியர்ல சுத்தி வேற அழகான பெண்கள் சூழ ஒருத்தர் உட்கார வச்சிருக்கிறோம். அவர் என்ன கேட்டாலும் அவர் கேட்கிற நேரத்துல எல்லாம் கேட்கிற பொருள் எல்லாம் வரும் அப்படின்ட்டு ஒரு இருந்தாலும் ஒரே ஒரு கண்டிஷன், அவரோட விருப்பத்துக்கு உண்டான உணவு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு சொன்னா அந்த வாழ்க்கை அவருக்கு சந்தோஷமான வாழ்க்கையாக அமையாது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒருத்தர் நல்ல ஒரு அட்மாஸ்பியர், ஏசி ரூம்ல கம்ஃபர்டபுளா படுத்துக்கிட்டு சுத்தி வேற அழகான பெண்களோட உட்கார வச்சு அவங்க கொடுக்குற உணவு மட்டும் இவர் சாப்பிட்றாரு அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டு, ஆனா இவர் கேட்கிற உணவு தரமாட்டாங்க அப்படின்னா அவருக்கு அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, உண்மையாலுமே இந்த அட்மாஸ்பியர் எல்லாமே எங்க கிடைக்கும்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கும். ஹாஸ்பிட்டல் அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ல போய் ஸ்டே பண்றாரு. அப்படி தங்கும் போது அவரை கவனிச்சுக்கிறதுக்கு நிறைய நர்ஸுகள் கூட இருக்கிறாங்க. அவங்க இவரை கரெக்டா கவனிச்சு என்ன சாப்பிட்டீங்க எது சாப்பிட்டீங்க சொல்றாங்க. ஆனா அவங்க கொடுக்குற உணவு தான் இவர் சாப்பிடணும் அப்படின்னா கூட இவருக்கு எப்படாவது தான் வீட்டுக்கு போய் வீட்டுல காலை நீட்டி ஒரு பிடி ரச சாதம் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் அவர்கிட்ட இருக்கும். அப்போ அவருடைய உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல யாரு சுதந்திரமா தன்னோட விருப்பத்தை நிறைவேற்ற மாதிரி இருக்கிறதோ அதுவே அவங்களோட உயிரோட்டம் அதிகப்படுத்தி கொடுக்கும்.
பொதுவா நிறைய பேத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படி கேட்டு பாருங்களேன். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா லிமிட்டடா சொல்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க. உணவு மேல அவ்வளவு விருப்பம் இருக்குது, அதனால ரொம்ப லிமிட்டடா வச்சுக்கிறாங்க. எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுக்கு மேல எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதே வந்து நீங்க ஒரு குழந்தை, பேசுற குழந்தை ஒண்ணு இருக்கு, அதுக்கு சாப்பாடு எல்லாம் நிறைய காமிச்சிட்டு சொன்னா அதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப ஒரு குழந்தை இவ்வளவு விதவிதமா சொல்லுது, ஒரு சில நபர்கள் வந்து ரொம்ப லிமிட்டடா சொல்றாங்க அப்படின்னா அதனோட இயக்க சக்தி கம்மியா இருக்கிறவங்க வந்து எப்பவுமே ரொம்ப லிமிட்டடா பேசுவாங்க. இன்னொரு சிலர் இன்னும் ரொம்ப மேல இருந்து பேசுற மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு எதை கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து தவறான முன்னுதாரணமா தான் இருக்கு. அது தவறுதான். ஓகே, அது தவறான ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்போ உணவுல வந்து உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடுற மாதிரி ஒரு சாய்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நீங்க வந்து ஒரு மனம் வந்து நிம்மதி அடையும், ஃப்ரீயா இருக்கும். இப்ப பிடிச்ச மாதிரி எனக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் எல்லாம் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கதான் நம்ம ஒரு கண்டிஷன் வைக்கிறோம். ஜீரணம் இருந்தாதான் பிடிச்ச மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இடம் வருது. அப்பதான் ஜீரணமே பிரதானம் சொல்லி வருது. உணவு பிரதானம், உணவு தான் ரொம்ப முக்கியம். பட் அந்த உணவையும் நம்ம எப்ப எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்ப எடுக்கணும்னு சொல்லி நம்ம முடிவு பண்றோம்னு சொன்னா, ஜீரணம்ங்கிற ஒரு சக்தி உங்க வயிற்றுல இருந்தா தாராளமா நீங்க உணவு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்ப ஜீரணம் பிரதானம் ஆயிடுது. ஓகே, இப்ப வந்து பொதுவா குழந்தைகளை எடுத்துக்கலாம். குழந்தைகள் இருந்து நம்ம கொண்டு போனா குழந்தைகள் எடுத்துக்கிட்டா சில குழந்தைங்க வீட்டு உணவு வந்து எனக்கு பிடிக்காதுன்னு, ஹோட்டல் உணவு நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்தா பட்டி போடுவாங்க, இல்லைன்னா வேண்டாம் வேண்டாம் சொல்லுவாங்க. அப்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா சாப்பிடுவாங்க. இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஆக்டிவிட்டிஸ்ல இருப்பாங்க, யார் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, பொதுவா வயிற்றுல ஜீரணம் ரொம்ப குறைவா இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல் உணவு ரொம்ப பிடிக்கும். வயிற்றுல ஜீரணம் குறைவாக இருப்பவர்களுக்கு ஹோட்டல் உணவு அதிகமாக பிடிக்கும். வயிற்றுல ஜீரணம் நல்லா இருக்கிறவங்களுக்கு வீட்டு உணவு நல்லா பிடிக்கும். இதுல எப்படி அடையாளப்படுத்துறது, ஏன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இதுல இருக்கிறாங்க அப்படின்னா, வீட்டு உணவுல இருக்கக்கூடிய உணவுகள்ல நம்ம வந்து அதிகப்படியான உணவை ஊக்குவிக்கிறது, அதாவது உணவோட டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதான பொருள்களை நம்ம அதிகமா பயன்படுத்த மாட்டோம். எப்பவுமே வந்து ஓரளவுக்கு நார்மலா காரம், அதுக்குண்டான ஒரு புளிப்புத்தன்மை, அதுக்குண்டான ஒரு உப்புத்தன்மை, இதை வச்சு நம்ம சாப்பிட கொடுத்துட்டோம். ஹோட்டல்ல நமக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அல்லது டிஸ்அட்வான்டேஜ் அப்படி சொல்லி எடுத்துட்டா, அங்க வந்து உணவுக்கு உண்டான சுவையை அதிகமா கூட்டி கொடுப்பாங்க. இப்ப சுவையை கூட்டுவதற்கு தான் நம்ம புளியை அதிகமா புளியை கொடுக்கறதே வந்து சுவையை கூட்டுவதற்கு தான். அதனாலதான் நீங்க சாம்பார் எல்லாம் செய்யும்போது பாத்தீங்கன்னா உணவோட கடைசி கட்டத்துல தான் நம்ம புளியை ஊற்றுவோம். புளி வந்து முன்னாடி ஊற்ற முடியாது. சொல்லும்போது புளியை முன்னாடி ஊத்திட்டா சொல்லுவாங்க, இல்ல வேகாது அப்படின்வாங்க. அப்போ அந்த வெப்பத்துல ஒரு பொருள் வேகணும்னு சொல்லும் போது புளிப்புத்தன்மையை வந்து முதல்ல கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. அப்போ உடம்புக்குள்ள ஒரு வெப்பத்தன்மை இருக்குது. அந்த வெப்பத்தன்மை இருக்கும் பொழுது நீங்க புளிப்பான ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க உணவு ஜீரணத்துல சிரமப்படும். அதனாலதான் நம்ம பொதுவா புளிப்பை வந்து அதிகமா சேர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணிட்டே இருப்போம். புளிப்பு மேல் நமக்கு என்ன கோபமானா கிடையாது. புளிப்பை நம்ம தெரிஞ்சோ தெரியாமல நிறைய சாப்பிடுறோம் வாழ்க்கையில. அதனால அந்த புளிப்பை வந்து குறைச்சுக்கோங்க நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அப்ப குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் இந்த ஹோட்டல் ஃபுட்ல வந்து என்ன இருக்குன்னா, இந்த உணவை வந்து அதிகப்படியா தூண்டி விடுவதற்கான பொருள்கள் சேர்க்கப்படும் பொழுது அது ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குப்பா, அது சாப்பிட்ட மாதிரியே இல்லை, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த அடையாளத்தை அவங்க காமிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வயிற்றுல உணவுக்குண்டான சென்சேஷன்ஸ் இருக்கும். அந்த உணவுக்குண்டான சென்சேஷன் எப்படின்னா ரொம்ப சாஃப்டா, அதாவது ரொம்ப இளமையா அது வயசு சொல்லல, வயிற்றுல இருக்கக்கூடிய வளர்ச்சியை சொல்றோம். இளமையா டெண்டானா இருக்குது அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு உணவு வந்துருச்சுன்னா அந்த உணவு சாதாரண உணவா இருந்தா கூட அது உடனே ரியாக்ட் பண்ணும். அப்ப வயிறு வந்து ரொம்ப சாஃப்டா இலகி நல்ல பிளெக்சிபிளா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நல்லா பிளெக்சிபிளா இருந்துச்சுன்னா என்னன்னா ஒரு உணவை நல்லா கிரஷ் பண்ணும். ஒரு ஜேசிபி போட்டு ஒரு கல்லை போட்டு அமுத்தி நொறுக்கிற மாதிரி நம்ம உணவை நல்லா கிரஷ் பண்ற ஆற்றல் அதுக்கு கிடைக்கும். அப்படி நல்லா அமுத்தி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துச்சு சொல்லிச்சுன்னா அந்த உணவு வந்து
நல்ல சக்தியா மாறி நம்ம உடல் முழுக்க பரவ ஆரம்பிக்கும். சிறுகுடல் அது அடுத்தடுத்த சிறுகுடல் அதெல்லாம் தாண்டி போய் அப்புறம் நம்ம ரத்தத்துல கலந்து வேலை செய்யும் சொல்லுவோம். ஓகே, இங்க நம்ம வயிறை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பட் இதுவே ஒரு மயக்க நிலையில வயிறு போயிடுச்சு வைங்களேன். ஒண்ணு மயக்க நிலையில இருக்குது, அல்லது அதுல இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்னஸ் எல்லாம் போய் அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஹார்ட்னஸா இருக்குது. ஹார்டா இருந்ததுன்னா என்ன ஆகும், நம்ம சுடுதண்ணி ஊத்தணும். அப்படி இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கிறோம் எழுப்பணும். எந்திரிக்கல சொன்னா என்ன பண்ணணும், தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸா தெளிக்கணும். இப்படி ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம ரியாக்ட் பண்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய இயக்க சக்திங்கிறது தான் ஜீரணம் சொல்றோம். அந்த ஜீரணம் கம்மியா இருக்கும் பொழுது கொஞ்சம் உணவுல அதிகப்படியான சுவை ஊட்டப்பட்டதா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த சுவை அதிகமான ஊட்டப்பட்ட உணவுகள் என்ன பண்ணும்னா வயிற்றுல போய் கொஞ்சம் ரியாக்ட் பண்ற மாதிரி காமிக்கும். அதாவது தூங்கிட்டு இருக்கிற மேல தண்ணியை ஃபோர்ஸா தெளிக்கிற மாதிரி. அப்ப அதை தெளிக்கும் போது என்ன ஆகும், வயிறு ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்குது. வேலை செய்யும் போது ஜீரணமாகுது. ஓ நல்லா சாப்பிட்டேன்ப்பா, சாப்பிட்ட திருப்தி இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் அடிக்கிட்டே போகும். அப்ப சாதாரண உணவுல உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வயிறு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்குது சொன்னா ஜீரண சக்தி ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹோட்டல் உணவு மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஜீரண சக்தியை பத்தி நீங்க ரீகன்சிடர் பண்ணணும், செக் பண்ணுங்க. அதுக்கு உண்டான புள்ளிகள் என்ன கொடுத்தா நம்ம சரி பண்ணலாங்கிறது இந்த செக்ஷனோட எண்டுல பாத்துக்கலாம். அந்த புள்ளிகளை தூண்டி விட்டு நீங்களும் அதை சரி பண்ணிக்கவும் செய்யலாம். ஓகே, இப்ப இந்த உணவுல பொதுவா இந்த புளிப்பான உணவுகளை மட்டும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதிகமா தூண்டி விடாதீங்க, கொடுக்காதீங்க அப்படிங்கறது ஒவ்வொரு தடையும் நம்ம சொல்றோம். எது புளிப்பான உணவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா எப்பவுமே நம்ம இந்த வகுப்புல நிறைய தடவை சொல்லி இருக்கிறோம். பட் இருந்தாலும் அது அடிக்கடி சொல்றதுல எந்த தவறும் இல்லை. புளிப்பான உணவுகள் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி புளி மட்டுமே அந்த கேட்டகரியில சேராது. சார் புளி நான் யூஸ் பண்றேன், அதை வேணா குறைச்சிக்கிறேன் அல்லது நிறுத்திக்கிறேன் அப்படின்னா அது மட்டும் சேராது. எதெல்லாம் ஒரு பொருளை ப்ளீச் பண்றீங்களோ அந்த மாதிரி ப்ளீச் பண்ணிட்டீங்க சொன்னா அந்த பொருள் புளிப்பு தன்மைக்குள்ள போயிடும். ஒரு பொருள் சாதாரணமா இருக்கு, அதை நீங்க ப்ளீச் பண்ணீங்கன்னா புளிப்பு தன்மைக்குள்ள போகும். அதே மாதிரி எந்த பொருள்ல இந்த ஒரு மாதிரி பொங்கி வருதோ, நுர மாதிரி பொங்கி கட்டி வருதோ அதுல புளிப்பு தன்மை கூட ஆரம்பிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ரெண்டுமே நம்மள ஏமாற்றக்கூடிய புளிப்பு தன்மையில இருக்குது. அதனால இந்த புளிப்பு இருக்கிற உணவுகளை நம்ம தவிர்த்துக்கிட்டாங்கன்னா பர்டிகுலரா வயிறு ஜீரணத்தை சரிப்படுத்துற நேரத்துல நிறுத்தி வைக்கணும். இப்ப இதெல்லாம் எந்த உணவுல இதெல்லாம் இருக்குது அப்படின்ற இடத்துல பேஸ் இதுதான். இதெல்லாம் எந்த உணவுல இருக்குது அப்படின்னா பொதுவா எதெல்லாம் ப்ளீச் பண்றது அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயில் எடுத்தா ப்ளீச் பண்ண முடியும், சரிங்களா? சல்ஃபர் போட்டு அதை எதை ப்ளீச் பண்ணி திருப்பி அதை வெள்ளையாக்கி அதுல இருக்கிற ஃபேட் எல்லாம் பிரிச்சு எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த ரீஃபைண்ட் பண்ணக்கூடிய ஆயில் உங்களுக்கு புளிப்புத்தன்மையில இருக்கு. ஓகே, அப்ப ரீஃபைண்ட் ஆயில்ல நீங்க எது யூஸ் பண்ணாலும் சரி, ரீஃபைண்ட் கிரவுண்ட்நட் ஆயிலா இருந்தாலும் சரி, ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயிலா இருந்தாலும் சரி, அல்லது ரீஃபைண்ட் பாமாலிவ் ஆயிலா இருந்தாலும் சரி, எல்லாமே எதுல சேரும்னா இந்த மாதிரி புளிப்பு தன்மையில சேரும். ரீஃபைண்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அது புளிப்பு தன்மையில வரும். அதே மாதிரி ஒயிட் சுகர், வெள்ளை சக்கரை ரீஃபைன் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். ரீஃபைன் பண்ணாம அந்த ப்ரௌன் கலர்ல இருந்து வெள்ளை கலருக்கு வர முடியாது. ஸோ ரீஃபைன் பண்ணனால ஒயிட் சுகரும் புளிப்பு தன்மையில இருக்கு. ஸோ அதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கட் பண்றது அல்லது அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெள்ளையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ப்ளீச் பண்றது அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோதுமையிலிருந்து வரக்கூடிய மைதா மாவு. அந்த மைதா மாவு அந்த கலர்ல நேச்சுரலான கண்டென்ட் கிடையாது. ஸோ நான் ப்ளீச்சிங்கிற ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த ரிப்பீட்டட் ப்ராசஸோட எண்டில் அந்த டஸ்ட் மாவு மாதிரி ரொம்ப நைஸான மாவு கிடைக்கும். அதை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதுவும் அதுல செய்யக்கூடிய பொருள்கள் எது இருந்தாலும் அதுல புளிப்பு இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் உடல் ஜீரணம் கம்மியா இருக்குது, அவருக்கு 2 பீஸ் நான் பிஸ்கட் சாப்பிட்டேன் அல்லது ஒரு சின்ன கேக் சாப்பிட்டேன் இப்படி சொல்லும் போது நமக்கு ரொம்ப மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா அவருக்கு ஏற்கனவே ஜீரணம் கெட்டு இருக்குது, ஜீரணம் இல்லாம இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம சொல்ற உணவு சாப்பிட்டா அது பிஸ்கட்டோ கேக்கோ சாப்பிடும் போது என்ன ஆகும், பிஸ்கட்ல நமக்கு என்ன இருக்கு, மைதா இருக்குது, ஒயிட் சுகர் இருக்கு, ரெண்டுமே புளிப்புங்களா. அதே மாதிரி கேக் எடுத்துட்டா மைதா இருக்குது பிளஸ் ஒயிட் சுகர் இருக்குது. அதுக்கப்புறம் அது நீங்க மேல போடக்கூடிய கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா மைதாவோட ப்ராடக்டா வந்துச்சு சொன்னா புளிப்போட டாமினேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். அப்ப அது சாப்பிடும் போது மட்டும் பாத்தீங்கன்னா அவருக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன் அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்றாரு, ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் உள்ள போனாதான் அவருக்கு சாப்பிட்ட திருப்தி இருக்குது. ஏன்னா அந்த உள்ள இருக்கிற
மசில்ஸ் எல்லாம் எப்படின்னா அப்படி ஒரு கெட்டியான தன்மையில இருக்குது, ஜீரணத்துல பிளெக்சிபிளா இல்ல. அப்ப வந்து அவருக்கு அந்த ஒரு தூங்கிட்டு இருக்கிறவன தண்ணி தெளிச்ச கதையா அவருக்கு அந்த கேக் உள்ள போனோன்னே அப்பா ஒரு திருப்தியா சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாரு. அப்ப இது வந்து நல்ல திருப்தியான கிடையாது. இது ஜீரணத்தோட குறைவான சக்தியில இருந்துட்டு இருக்கிறவங்க பேசக்கூடிய வார்த்தைகள். ஓகே, அப்ப வந்து ஒரு உணவுல வந்து நம்மள புளிப்புத்தன்மையான உணவுகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்றோம். அப்புறம் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த புளிப்புத்தன்மையான உணவுல பிரதானமா இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் ஃபுட்டு, அது பர்டிகுலர் தமிழ்நாடு ஃபுட் அப்படின்னா இட்லி தோசை தான். ஏன்னா அது அப்படியே பொங்கி வருது இல்லையா, அந்த புளிப்புத்தன்மையினாலதான் அது பொங்கி வருது. நீங்க நார்மலா ஒரு மாவை ஆட்டி நீங்க வெளியே வச்சுட்டு திருப்பி காலையில எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி கப்புன்னு ஒரு புளிப்பு வாசனை உள்ள போகுது. அதே மாதிரி தோசை வந்து மாவு பழசாயிடுச்சு, கல்லுல ஊத்திட்டு நீங்க எடுத்து வாயில வச்சீங்கன்னா உடனே புளிப்புத்தன்மை தெரியும். சில ஹோட்டல் முன்னாடி நம்ம போய் நின்றுட்டு இருக்கும்போது கூட அந்த கல்லுல தோசை ஊத்தும் போது கூட அந்த மாவு புளிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி வாசனை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய புளிப்பு சுவைகளை வந்து இவங்க பிரதானமா சேர்த்துட்டே இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுடைய உடல்ல பெரிய மாற்றங்கள், உடல் நோய்வாய்ப்படும் பொழுது பெரிய மாற்றங்கள் வராது. இப்ப உடனே ஒரு கேள்வி வரும், சார் இட்லி ரொம்ப நல்லதா கெட்டதா அப்படின்னா, இட்லி நல்லதா கெட்டதாங்கிறது வந்து அதுக்கப்புறம் முதல் காரியம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இட்லி கொடுத்துட்டு இருக்கிறதோ தோசை கொடுத்துட்டு இருக்கிறதோ அந்த மாவு புளிச்சிருச்சா இல்லையான்னு தெரியாம இருக்கிறது. நீங்க வெளியே வாங்குறீங்க, வாங்கிட்டு அந்த மாவு உங்களுக்கு புளிச்சிருச்சா தெரியாது, வயிற்றுக்குள்ள போய் அப்புறம் ஏப்பம் விடும்போதுதான் தெரியும் புளிச்சிருச்சுட்டு. அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் ஏப்பம் விட்டு பிரயோஜனம் கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த புளிப்பு தன்மைகளை குறைச்சிருங்க அல்லது நிறுத்திடுங்க. பர்டிகுலரா உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தி பாருங்க, நிறைய சேஞ்சஸ் ஃபாஸ்டா ரெக்கவரியும் பார்க்க முடியும். ஓகே, இது வந்து நம்ம உணவுல பத்தி பார்க்கும்போது சொல்லலாம். அப்புறம் ரெண்டாவது வந்து உணவு மேல ஒரு ஆசை இருக்கணும். நம்ம ஒரு சிலர் வந்து இப்ப படுக்கையில இருந்தா கூட என்ன சாப்பிடுறீங்க சொன்னா சாப்பிடுறாங்களோ இல்லையோ அடிக்கிட்டே இருப்பாங்க. இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, அது சாப்பிடணும் போல இருக்கு, இது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உயிர் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஈவன் படுக்கையில இருக்கிறாங்க, இப்பவோ அப்பவோன்னு சொன்னாலும் சாப்பாட்டு மேல ஒருத்தருக்கு ஆசை இருந்துச்சு சொன்னீங்கன்னா அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்குதான் செய்வாருன்ட்டு அர்த்தம். அதுவே ஒருத்தர் படுக்க வச்சுட்டு அவருக்கு வந்து என்ன கொடுக்குன்னா எதையோ ஊத்து நீ அப்படின்னு சொல்றாருன்னா அவர் வந்து அவ்வளவுதான், ஒரு வாழ்க்கையோட எண்டுக்கு போயிட்டாருன்ட்டு அர்த்தம். அதாவது அவரு புறப்பட்டு போறேன்னு சொல்ற மாதிரி அர்த்தமா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உணவு மேல ஒரு ஆசையை நம்ம கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட முடியுது முடியலங்கிறது வேற. இப்ப எனக்கு உடல்ல வந்து பேதி ஆயிட்டு இருக்குது, சாப்பாடு ஏதாவது நான் சாப்பிடலாமா அப்படின்னா உணவு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். பட் உணவு மேல இருக்கிற ஆசையை நம்ம விடக்கூடாது. ஏன்னா உணவை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை நகர்த்த முடியுது. ஒரு உணவு இல்லைன்னு சொன்னா நம்ம யோசிச்சு பாருங்க, உணவு மட்டும் நம்ம உடலுக்கு தேவையில்லைன்னு சொன்னா நம்ம இவ்வளவு தூரம் ஓடுவோமா? ஓடலாம்னு சொன்னா ஒரு ஞான நிலைக்காச்சும் நம்ம போவோமா? ஏதாவது உன்னை தொலைச்சிட்டு தானே நம்ம தேடுவோம் திருப்பி, அதுதான் நம்ம பழக்கம். அப்ப நமக்கு உணவு மட்டும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க எல்லாருமே ஞானிகளா உட்காந்துட்டு பேசாம உட்காந்துட்டு இருப்பாங்க, எந்த வேலையும் நடக்காது. இப்ப இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட் சொல்றோம், அப்புறம் அதுல ஒரு தவறு நடக்குது, அந்த தவறை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா இதுதான் வாழ்க்கைங்கிறது. இப்படி ஒரு டிசைன்ல தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அதுல நமக்கு ஒரு பிடிப்பு வேணும் அப்படின்னா உணவு மேல ஒரு ஆசை வேணும். அதனால உணவை முதல்ல காதலிக்கணும். உணவு சாப்பிடும்போது ஒரு காதலி அல்ல காதலன் கையில கிடைச்சா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தோட உணவை வந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னு சொல்லும்போது அந்த உணவு வந்து உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும். அப்படி வரக்கூடிய உணவு தான் நம்ம மேல வந்து ஒரு பாசத்தை உண்டாக்கும். அதுல இருந்து வரக்கூடிய சக்தி வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது உங்க உடலே வந்து பாசிட்டிவ் தன்மையில மாறிடும். அதனால உணவுக்கு உடலுக்காக உணவா அப்படி அல்ல உணவுக்காக உடலான்னு சொன்னா உணவுக்காக தான் மத்த எல்லாமே. நீங்க வாழ்றதே வாழ்க்கைக்காக உணவா, உணவுக்காக வாழ்க்கையான்னு சொன்னா உணவுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர வாழ்க்கைக்காக உணவு, வாழ்க்கையை ரன் பண்றதுக்காக நான் கொஞ்சம் பேருக்கு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு பிடித்தமான வாழ்க்கையா இருக்காது உங்களுக்கு. அது அப்படிங்கறத இந்த அக்குபஞ்சர் கண்ணோட்டத்துல பேசுறோம். ஓகே, சோ பொதுவா இதுல இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது. இப்ப வந்து ஒருத்தரோட உணவுல வந்து கேட்கிறோம், என்ன வேணும் கேட்கிறோம், கேட்கும்போது அவர் சொல்றாரு இந்த மாதிரி எதையாச்சும் கொடுங்க அப்படின்னா போதே உடனே புரிஞ்சுக்கலாம் அவருடைய வயிறுல இருக்கிற ஜீரண சக்தி, வயிற்றுல இருக்கிற ஜீரண சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப வயிற்றுல ஜீரண சக்தி கம்மியா இருக்குதும் போது வயிற்றுல இருக்கிற ஜீரண சக்தி அதிகப்படுத்தணும். எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னா காலத்தை பார்த்துக்கோங்க. வெயில் காலமா இருக்கா குளிர் காலமா இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்ப இனி வரக்கூடிய காலங்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து வெயில் காலமா தான் இருக்கும். இதுவே நம்மளுடைய நவம்பர் மாதமா இருந்துச்சுன்னா, நவம்பர் டிசம்பர் ஜனவரியோட 10-15 நாள் இருந்துச்சுன்னா அது குளிர்காலமா இருக்கு. அப்போ நம்மளுடைய பாயிண்ட்ஸ் வந்து வேற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த காலத்துல நம்ம இருக்கும்போது பாயிண்ட்ஸ் வந்து வேற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்துல இவங்க வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸ் போடுறதா இருந்தா அது காலில் வந்து முட்டியில பக்கத்துல, நீங்க அதை நெட்ல பார்த்தா கூட தெரியும், ஸ்டொமக் 36 அப்படின்ட்டு ஒரு புள்ளி இருக்கும். ஸ்டொமக் 36 ST 36 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும், 36. ஓகே, அந்த பாயிண்ட் கால் முட்டியோட வெளிப்பக்கத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து நீடில் போட தெரிஞ்சவங்க நீடில் போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா மற்றவங்க யாராச்சும் நீடில் போட தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேசா நல்லெண்ணெய் சூடு பண்ணி அந்த இடம் வந்து ஆல்மோஸ்ட் பழைய 25 பைசா காயின் இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு அதனுடைய ஏரியா கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த ஏரியா அளவுக்கு நமக்கு எண்ணெய் போட்டு லேசா தேய்ச்சி விட்டா போதும். ரொம்ப அமுத்தி அமுத்தி தேய்க்கணும் தேவையில்லை. லேசா இப்ப குழந்தைக்கு கையெல்லாம் மசாஜ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்க காலில் இந்த 2 கால்லையும் ஒரு 10 நிமிஷம் நீங்க தாராளம் எண்ணெய் போட்டு தேய்ச்சா 10 நிமிஷம் பண்ணுங்க. நீடில் போட்டாச்சா நீங்க நீடில் போட்டு விட்டுறலாம். 20 நிமிஷம் கழிச்சு கூட நீங்க நீடில் எடுத்துட்டா போதுமானது. நீடில் போடாதவங்க வந்து கையிலேயே டச் பண்ணி அதை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க சொன்னீங்கன்னா டெஃபினட்டா நம்மளோட ஜீரண சக்தி இம்ப்ரூவ் ஆயிடும். ஒண்ணு. ரெண்டாவது, அது கூட சேர்ந்து ஸ்பிளீன் 9 அப்படிங்கிற ஒரு புள்ளி, அதுவும் காலோட முட்டியில உள்பக்கத்தில் இருக்கும், தொடையோட உள்பக்கத்தில் இருக்கும். SP9 அப்படிங்கிற ஒரு புள்ளி. ஸோ இந்த SP9 அப்படிங்கிற புள்ளியும் நீங்க வந்து நேரடியா வந்து ஆயில் போட்டு அந்த ஆயில்ல வந்து கரெக்டா ஸ்டிமுலேட் பண்ணி கொஞ்சம் நல்லா மசாஜ் மாதிரி லேசா தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா போதும். பொதுவா வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அமுத்தும் போது நிறைய பெண்களுக்கோ வந்து அந்த இடத்துல ஒரு வலி இருக்கிறத பார்க்கலாம். அது ஏன் அப்படிங்கறத வந்து இப்ப பேச முடியாது. அது ஏதோ ஒரு நேரம் கிடைக்கும், நம்ம அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அந்த SP9 அப்படிங்கிற புள்ளி வந்து கொஞ்சம் வலி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அமுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. ஓகே. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே வந்து நமக்கு இப்ப வரப்போற காலம், அதாவது இந்த ஃபெப்ல இருந்து ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் நமக்கு நவம்பருக்கு முன்னாடி வரைக்கும், அக்டோபர் எண்டு வரைக்குமே நீங்க வந்து இந்த 2 புள்ளிகள் இருந்தாலே வயிற்றுல இருக்கிற ஜீரண சக்தியை நல்லபடியா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பசியோட தன்மை ரொம்ப கம்மியா இருக்குது அப்படிங்கிறவங்க பொதுவா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுக்கோங்க. பசி ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க, ஜீரணம் பசி வந்தா ஜீரணம்ங்கிற சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் போட்டுக்கோங்க. அது குழந்தையா இருந்தா நீங்களே குழந்தைகளுக்கு போட்டு விடுங்க. பெரியவங்களா இருந்தா நீங்க அந்த பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு போட்டுக்கோங்க. ஸோ இதன் மூலமாக நம்மளோட ஜீரணத்தை வந்து அதிகப்படுத்தலாம், ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் குளிர்காலமா இருக்குது, அது நம்ம குளிர்காலம் வரைக்கும் இன்னும் டைம் நிறைய இருக்குது. ஸோ யாராவது எழுதிட்டு இருந்தீங்கன்னா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது வந்து SP2 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், ஸ்பிளீன் 2ங்கிறது பெருவிரல் கால் கட்ட விரல் பக்கத்துல இருக்கும். அந்த SP2 பாயிண்ட்டும் ஸ்டொமக் 41 அப்படிங்கிற பாயிண்ட்டும் போட்டுட்டு வரும் பொழுது அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா, குளிர்காலத்துல இதே ஜீரண சக்தி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா நம்ம ரைஸ் பண்ணி தரலாம். அப்போ ஜீரணம் குறைபாடு இருக்கும் பொழுது நம்ம இந்த புள்ளிகள் மூலமாக அதை சரி பண்ணலாம் அப்படிங்கறத ஒண்ணு பார்த்துடலாம். அதற்கப்புறம் உணவுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம். உணவுல வந்து பொதுவா இந்த 40 வயது தாண்டிட்டாங்க அப்படின்னா, ஒரு 40 அல்லது 45 ஓடிட்டே இருக்கிறவங்களை பத்தி நம்ம, அவங்க எப்பவுமே ஓடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. பிசிக்கல் ஒர்க் நிறைய இருக்கிறவங்களை பத்தி எப்பவுமே ரொம்ப யோசிக்க தேவையில்லை. பட் பிசிக்கல் ஒர்க் ரொம்ப குறைஞ்சவங்க, மேபி ஐடி செக்டர்ல ஒர்க் பண்ற குழந்தைகளா இருக்கலாம், அல்லது ஆபீஸ்ல அதிகமா ஒர்க் பண்ற சீட் ஜாபா அதிகமா இருக்கிறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து உணவுல வந்து அதிகமான புரதச்சத்து, அதாவது புரோட்டீன் அதிகமா இருக்கிற உணவுகளை வந்து அதிகமா எடுத்துக்க தேவையில்லை. பொதுவா எல்லாருமே என்ன பண்றாங்க, மாடர்ன் சயின்ஸ் வந்து புரோட்டீன் நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. பட் புரோட்டீன் நிறைய சேர்த்தும் பொழுது என்னன்னா, வயிற்றுல வந்து அந்த புளோட்டிங்கிற மாதிரி ஒரு கனமான சுவை வந்து அவங்க பார்க்க முடியும். சாப்பிட்டது 2 இட்லி தான் சொல்லுவாங்க, நான் வயிறு கனமா இருக்குதும்பாங்க. 2 தோசை சாப்பிட்டா நான் வயிறு கனமா இருக்குதும்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த புளிப்புத்தன்மையினால வரக்கூடிய மந்தம் வந்து வந்துருச்சுன்ற அர்த்தம். அப்ப அவங்க உணவுல வந்து அவ்வளவு தூரம் புரோட்டீனை வந்து சேர்த்து தேவையில்லை. புரோட்டீன் சார்ந்த உணவுல கொஞ்ச காலம்னா ஒரு மாசத்துக்காச்சு நிறுத்தி வச்சுட்டாங்க அல்லது குறைச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த வயிறு கனமா இருக்குது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கனமா இருக்கு சொல்றவங்க வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். இந்த வயிற்றுல கனமா இருந்துட்டே நீங்க சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது ஒரு கட்டத்துல, உடனே இல்லை, ஒரு 2 மாதங்கள் 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தா ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லிட்டு இந்த தொண்டைகிட்ட ஒரு வலி இருக்கிற மாதிரியும், இங்க ஃபுட் பைப் எல்லாம் எரிச்சல் இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து திருப்பி அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு
வயிற்றுல இருக்கக்கூடிய புரதச்சத்துக்களை குறைச்சிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப நல்லபடியா இருக்கும். இந்த வயது 45 தாண்டிட்டாங்க, ஒரு 50 வயது 55 வயது ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாமே உணவுல என்ன பண்ணலாம்னு சொன்னா, கொஞ்சம் நெய் அதிகமா சேர்த்திக்கிற மாதிரி உணவுல டிசைன் பண்ணிக்கலாம். பொதுவா நம்ம எல்லாருமே ஒரு பயமான உணர்வு எங்க இருக்குன்னா, கொழுப்பு அப்படின்னாலே ஒரு பயம் அப்படிங்கிறது வந்துருது. கொழுப்பு ஐயோ வேண்டாம், அது நேரா போய் ஹார்ட்ல போய் நின்று பிளாக் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருக்குது. பொதுவா கொழுப்பு நம்ம பார்க்கும்போது 2 விதமான கொழுப்பை வந்து மாடர்ன் சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்டிஎல் அல்லது ஹெச்டிஎல் சொல்லி 2 சொல்லுவாங்க. ஆனா நீங்க சாப்பிட்ட உணவு ஒண்ணுதான். அந்த ஒரு உணவுல இருந்து 2 விதமான ஃபேட் மெட்டீரியல் உடம்பு உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, யோசிச்சு பாருங்க. நீங்க போட்ட உணவு ஒண்ணுதான், ஆனா அதுல இருந்து 2 விதமான ஃபேட் ப்ராடக்ட் வெளியே வரும் அப்படிங்கிறாங்க. அதுல எதுனா எல்டிஎல் வந்து ரொம்ப ஆபத்தானது, ஹெச்டிஎல் வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற வார்த்தையை அவங்களா டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு ப்ராடக்ட்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் உள்ள போட்டு எப்படி 2 அவுட்புட் வருது அப்படின்னா, அங்க ஏதோ ஒரு சேஞ்ச் இல்லாம 2 அவுட்புட் வராது. அப்ப அந்த 2 அவுட்புட் ஏன் வருது சொன்னா, அதுதான் உங்களோட டைஜஷன்ங்கிற ப்ராசஸ். ஜீரணம் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு எல்டிஎல் குறைவாகவும் ஹெச்டிஎல் நல்லாவும் கிடைக்கும். ஜீரணம் குறைவா இருந்துச்சு சொன்னா எல்டிஎல் கூடவும் ஹெச்டிஎல் குறையவும் செய்யும். அதாவது ஜீரணம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஹெச்டிஎல் நல்லா இருக்கும், ஜீரணம் குறைவா இருந்துச்சுன்னா ஹெச்டிஎல் குறைஞ்சிடும். இப்படி சிம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். அப்போ ஒருத்தருடைய எல்டிஎல் ஃபேக்டர் வந்து அதிகமா இருக்குது, நீங்க அதை குறைங்க அப்படின்னா நேரடியா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஃபேட்டை போய் கட் பண்ணிடுறாங்க. கொழுப்பு சாப்பிடாம இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லி கொழுப்புல போய் கை வச்சுருக்கோம். அப்படி கொழுப்புல கை வைக்கிறதுனால நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அதுக்கப்புறம் தான் மூட்டு வலி, ஜாயின்ஸ் பெயின், கை கால் வலி, கை தூக்க முடியல அப்படி நம்ம ஏதோ ஜாயிண்ட்ஸ் ரிலேட்டடாவே பேசிட்டு போவோம். அப்புறம் அது எல்லாத்துக்கும் ஒரு ஆராய்ச்சியா நம்ம போயிட்டு அதை என்ன பண்ணலாம் இதை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. எப்போ வந்து உங்களோட ஒர்க் வந்து டேபிள் ஒர்க்காவோ அல்லது லிமிட்டட் ஒர்க்காவோ அல்லது வெயில் அலைச்சல் இல்லாத ஒர்க்காவோ அல்லது பிசிக்கல் மூவ்மெண்ட் இல்லாத ஒர்க்காவோ இருக்கோ அப்பவே வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுடைய புரோட்டீன் கண்டென்ட்டை கம்மி பண்ணிட்டு ஃபேட் கண்டென்ட்டை ஓரளவுக்கு நல்லா சேர்த்திட்டு வாங்க. இப்ப ஃபேட் அப்படின்னா இதுல இருந்து ஃபேட் எடுத்துக்கிறது அப்படி சொன்னா, ஃபேட் அப்படின்னா பொதுவா த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றது அப்படின்னா அது நெய் தான் சொல்ல முடியும். கீ தான் வந்து பெஸ்ட் ஃபேட். அப்ப அதை வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன், 3ல இருந்து 4 ஸ்பூன் ஏதோ ஒரு விதத்துல சேர்த்திட்டே வரும். அது சேர்த்துட்டு வந்தீங்கனாலே உங்க உடம்புல இருக்கிற ஜாயின்ஸோட பெயின் எல்லாமே நம்மளால குறைக்க முடியும். அப்ப அந்த ஜாயின்ஸ் குறைக்கிறதுக்கு வந்து நம்ம ப்ளோட்டிங் இருக்கக்கூடாது. முக்கியமா கவனிக்கணும், இந்த இடத்துல ப்ளோட்டிங் இருக்கக்கூடாது. ப்ளோட்டிங்கோட இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அது வந்து இது கிடைக்காது. என்ன சொல்றது, எல்டிஎல் தான் அதிகமாக ஹெச்டிஎல் கிடைக்குது. ஓகே, அப்ப ப்ளோட்டிங்கிற பாயிண்ட்டை கவனிச்சுட்டு நம்ம தரணும். அந்த ப்ளோட்டிங் எனக்கு இல்ல, கவனிக்கவே இல்லை சார், அதுவும் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னா அடுத்த நாள் ப்ராஜெக்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த நாள் ப்ராஜெக்ட் என்ன, அடுத்த நாள் காலையில உங்களுக்கு மோஷன் ஒழுங்கா போயிடுச்சா அப்படின்னு. அப்போ வயிற்றுல ஜீரணம் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது, உங்களுடைய எல்டிஎலோட அளவு குறைஞ்சு ஹெச்டிஎலோட அளவு கூடுது. ஹெச்டிஎல் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத மாடர்ன் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்குது. பட் இங்கே வந்து நம்ம ஜீரணம்ங்கிற ஒரு பேக்கெட்டுக்குள்ள போயிட்டோம்னா இதெல்லாமே இதை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ அங்கேயே சயின்ஸ் படி, மாடர்ன் சயின்ஸ் படியும் நம்மளோட வேல்யூ கரெக்ட் பண்ணிக்கிறோம். பிளஸ் நம்ம உடம்புக்கு தேவையான ஜாயின்ஸ்க்கு உண்டான லூப்ரிகேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ மூட்டு வலி, காலில் மூட்டு வலி அல்லது முட்டியில வலி இருக்குது, முட்டியில வலி இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து நம்மளால கன்சிடரபிளா குறைச்சிட முடியும். ஓகே, இங்க நம்ம கிட்ட வரவங்க பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கெல்லாம் 80+ இருக்கிற லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மூட்டு வலி இருந்து அவங்கள வந்து இந்த நெய் சாப்பிட சொல்லி, பர்டிகுலரா அவங்களுக்கெல்லாம் எப்ப சாப்பிட சொல்லுவோம்னா மத்தியான நேரத்துல மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட ஜீரண சக்தி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த 20 வயசுல வந்து கல்லையும் கரைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த 80 வயசுக்காரங்களுக்கு சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு மத்தியான நேரத்துல மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நெய் ஊத்தி சாப்பிட்டுக்கோங்க அப்படி சொல்லுவோம். உடனே சொல்லுவாங்க எவ்வளவு சார் ஊத்தலாம் அப்படின்னா, மினிமம் 3 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. உடனே ஃபர்ஸ்ட் 3 ஸ்பூனா அப்படிம்பாங்க. இல்ல ட்ரை பண்ணுங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு 1 மந்த் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா அது ஜாயின் பெயின், முட்டு வலி எல்லாம் நல்லா குறைஞ்சது தெரியும். ஆனா இது எல்லாத்துக்குமே என்ன நாங்க செக் பண்ணுவோம்
அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாங்க என்ன செக் பண்ணோம்னா ஸ்பிளீனோட எனர்ஜி, மண்ணீரலோட எனர்ஜி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்குவோம். அந்த மண்ணீரலோட எனர்ஜி நல்லா இருந்துச்சு சொன்னா நம்ம இந்த எதிர்பார்க்கக்கூடிய வழிகள் எல்லாம் தானா குறையறத ஈஸியா பார்த்துட முடியும். அப்ப வந்து நீங்க புரோட்டீன் வேண்டாம்னு சொன்னா குழந்தைகளை போய் ஒரு 3 வயசு குழந்தைகளும் 15 வயசு குழந்தைங்க 25 வயசு குழந்தைங்க நீங்க டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டாதான் அவங்களுக்கு அது தேவைப்படும். அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. யார்தான் குழந்தை சும்மா ஒரு இடத்துல உட்காராது. நம்ம எல்லாம் 2 மணி நேரம் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா நம்ம அமைதியா உட்காந்துட்டு இருப்போம். அதே 2 மணி நேரத்துல ஒரு குழந்தைய கொண்டு வந்து அங்க உட்கார வச்சீங்கன்னா அது அந்த காலை ஒரு 20 தடவை சுத்தி சுத்தி வந்துடும். ஏன்னா அதுகளுக்கு அந்த என்ன ஒரு இயக்கம் இருந்துட்டு இருந்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால அவங்களுக்கு வந்து புரோட்டீன் நல்லா கொடுக்கலாம். அதனால இந்த டயட் வந்து எல்லாரும் டிஃபால்ட்டா ட்ரை பண்ணிடாதீங்க. அந்த யாரெல்லாம் ஒரு ஏஜ் குரூப்புக்கு அப்புறம் ஸ்பிளீன் எனர்ஜி நல்லா இருக்கோ அவங்களுக்கு அந்த எபோவ் 45க்கு மேல இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஸ்பிளீன் நல்லா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நெய்யை வந்து அதிகமா சேர்த்துட்டு வாங்க. அதையும் மத்தியானம் சன்லைட் இருக்கும்போது சேர்த்துட்டு வாங்க. இந்த சன்லைட்டோட ஹீட்டும் நெய்க்கும் சில காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். அதனால அதை பயன்படுத்துறது மூலமாக நம்ம வந்து ஜாயிண்ட் பெயின்ல இருந்து ரிலீஸ் ஆகிக்கலாம். ஓகே, அப்படி நெய் சாப்பிடும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஒன்னும் ஜாயிண்ட் பெயின் கிடைக்குது, ரிலீஃப் கிடைக்குது. பிளஸ் உங்களுக்கு காலையில மோஷன் வந்து ரொம்ப நல்லா போகும். வயிறு வந்து காலியாகும். சாப்பிட்டு காலையில மோஷன் போயிட்டு வந்தோம்னா வயிறு காலியா இருக்கிற ஃபீலிங் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நெய்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ். சரி, நெய் எனக்கு சில வரக்கூடிய பேஷண்ட்ஸ் யாராச்சும் நெய் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்றது தேங்காயில. ஸோ தேங்காயை வந்து அப்படியே சூ பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கலாம், நல்லா மென்று சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நல்ல தேங்காய் எண்ணெயா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி கூட அவங்க வந்து ஃபேட்டை வந்து சேர்த்துட்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நீங்க பாதாம் பிஸ்தா இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். இதுல இந்த 2 பேரை அடிச்சுக்கிறதுக்கு இவங்க எல்லாம் இதெல்லாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி அஃபேர், எல்லாருனாலும் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா அதை பேசிட்டு இருக்க தேவையில்லை. தேங்காய் எண்ணெயே வந்து அவங்களுக்கு உண்டான சால்வேஷன் கிடைக்கும். அதையும் மதியான நேரத்துல பயன்படுத்துற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்ப நம்ம வந்து சீசன் வந்து பழங்கள்ல வந்து எந்த சீசன் ஆரம்பிச்சிருக்குன்னா தர்பூசணி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்ப இந்த சீசன்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 கிலோ தர்பூசணியாச்சும் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அது டயபெட்டிக் இருக்கு சார், அப்படி இருக்கு இது இருக்கு, எதுனாலும் சரி நீங்க பழம் சாப்பிட்டுக்கோங்க. இப்ப இது சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு இடத்துல ஒரு கிரவுண்ட்ல போய் வந்து ஒரு விதை போட போறோம். அந்த விதை வந்து நாளைக்கு பெரிய மரமா வளரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த விதையை கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு பொட்டல் காடு, நல்ல வெயில் காஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்டுல கொண்டு போய் அதை விதைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து எந்த ரிசல்ட்டும் வராது. பட் நீங்க விதைக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஈரப்பதம் பண்ணி கொஞ்சம் அந்த மண்ணை வந்து லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விதையை கொஞ்சம் உள்ள போட்டு வச்சு மண்ணை ஈரப்பதம் காயாத மாதிரி சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த விதை வந்து உங்களுக்கு வளர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனாலதான் நம்மளோட இந்தியாவோட சூழ்நிலையில நமக்கு வந்து இயற்கை எப்படியெல்லாம் நம்ம கரெக்டா ஆர்டர் பண்ணி வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மெலான் அப்படிங்கிறது முதல்ல வரும். இந்த வாட்டர் மெலான்ல என்ன இருக்கு அப்படின்னா நல்லபடியான குளிர்ச்சியான தன்மை, அதாவது ஈரத்தன்மை, அதாவது நீர்ச்சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இந்த நீர்ச்சத்து இருக்கக்கூடிய பழத்தை நீங்க நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பழம் என்ன பண்ணும், ஒரு பூமியை ஈரப்பதம் பண்ணி வைக்கிற மாதிரி உங்க வயிற்றுலையும் உங்க மண்ணீரல்லையும் ஒரு ஈரப்பதத்தை பாதுகாத்து வச்சுக்கணும். அதனாலதான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் அந்த பழம் கிடைக்கும். ஓகே, அதிகம் மினிமம் 1.5 மாசம் கிடைக்கும். அப்ப அந்த 1.5 மாசம் நீங்க வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது என்னன்னா ஒரு பூமி காஞ்சே போயிருந்தா கூட இந்த பழத்தினால வரக்கூடிய ஈரத்தன்மையை அதை அப்சர்வ் பண்ணி இந்த மண்ணீரல் வச்சிருக்கும். வயிறு அதுக்கு தேவையான அளவுக்கு அது என்ன ப்ரோரேட்டால வேணுமோ அந்த ப்ரொபோர்ஷனேட்ல அவரும் வாங்கி வச்சுக்குவாரு. அதுக்கப்புறம் அந்த விதைங்கிறது நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா மாம்பழம் தான் விதை. மாம்பழத்துல வந்து என்ன சக்தி இருக்குன்னா சூடு, வெப்ப சக்தி அதிகமா இருக்கு. அப்ப அந்த வெப்பத்தை தாங்கிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான குளிர்ச்சி தன்மை வேணும். அப்ப இயற்கை என்ன பண்ணுது, அந்த வெப்பத்தை வந்து நீ தாங்கிக்கணும் அப்படிங்கறதுனால உனக்கு முன்னாடியே நான் பழம் கொடுத்துட்றேன், நீ அந்த பழத்தை சாப்பிட்டுக்கோ, அதுக்கப்புறம் நீ இந்த இனிப்பான இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுக்கோ. இது சாப்பிடும்போது என்ன ஆகும், இந்த மாம்பழம் நல்லா ஜீரணமாகும். அதே சமயம் இது பாதுகாத்து வச்சுக்கோ, இந்த இனிப்பு சக்தியை பாதுகாத்து வச்சுக்கோ. எதுக்குப்பா பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னா மாம்பழம்னா சாதாரண பழம் இல்லையே, பழங்கள்ல ஒரு அரசன் தானே மாம்பழம். ஆமா, அப்படிதான் நீங்க சொல்றீங்க. ஓகே, எடுத்துக்கலாம்.
அப்ப அந்த பழங்களோட அரசன் அப்படின்னா அவன் எவ்வளவு நாளைக்கு உங்களை காப்பாத்துவான் அப்படின்னா ஒரு வருஷத்துக்காச்சும் அவன் காப்பாற்றணும். கண்டிப்பா அவன் தானே ஒரு அரசனா இருக்க முடியும். இன்னைக்கு வந்து போறவனை எல்லாம் அரசனா சொல்ல முடியாது. அப்ப அந்த ஈரப்பதம் முதல்ல வரணும். அதுக்கப்புறம் மாம்பழம் உள்ள போகுது. மாம்பழத்துல இருக்கிற வெப்பத்தன்மை பாதுகாக்கப்படுது. அப்படி பாதுகாக்கும் போது அதுக்கு என்னன்னா அதுக்குண்டான காலத்தவணை அதிகமா கிடைக்கும். அப்ப வாட்டர்மெலன் கிடைக்கிறத விட பாத்தீங்கன்னா மேங்கோவோட கண்டென்ட் கிடைக்கிற காலம் கூட இருக்கும். அப்ப இந்த பழம் சாப்பிட்டு ஒரு பீரியட் முடியும் பொழுது குறைய டக்குன்னு மாம்பழம் வந்து இறங்கி மாம்பழம் வந்துருச்சுனாலே நீங்க பார்க்கலாம் மற்ற பழங்கள் எல்லாம் அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. ஏன்னா அரசன் வந்துச்சுன்னா மற்ற பழங்கள் எல்லாம் ஓரமா போய் தான் ஆகணும். ஆனா அவர் வந்துட்டாலும் அவர் அப்படியே விட்டு அவர் ரொம்ப ஆடுவார். அவர் ஆடி முடியிற வரைக்கும் நம்ம அவரை நல்லா சாப்பிட்டு சுவைச்சு வயிற்றுக்குள்ள சேர்த்து வச்சுட்டோம் சொன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான வெப்ப ஆற்றல் நம்ம உடம்புல ஏறும். வெப்பம்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இயக்கம், ஒரு சூடு, அது இருந்தாதான் வண்டி ஓடும். சோ அந்த சக்தி நம்ம உடம்புல இருக்கும். அப்ப நமக்கு ஏதாச்சும் ஒரு நோய்வாய்ப்படும் பொழுது இந்த வெப்ப ஆற்றல், இந்த வெப்ப சக்தி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள வந்து நம்ம ஈஸியா ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வந்துடணும். இல்லைன்னா அந்த டயத்துல திருப்பி ஒரு பழம் அங்க அப்ப என்ன கிடைக்குதோ அந்த பழத்தை சாப்பிட்டு அதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து எனர்ஜி எடுத்து கொண்டு வந்து இவரை காப்பாத்துறது சொல்லும்போது நாட்கள் வந்து ரொம்ப தள்ளி போகும். அந்த நாள் வரைக்கும் அவர் கொஞ்சம் சிரமங்களும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் ஒரு சிலருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது நிறைய பேர் இங்க அக்குபஞ்சர் படிச்சவங்க இருக்கிறீங்க, அதனால சொல்றேன். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உடனே ரெக்கவர் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஆனா ரெக்கவரி ஆகலைன்னா அவங்கள்ட்ட அந்த ஸ்டாக்கே இருக்காது. எந்த ஸ்டாக் இருக்காது? இனிப்போட ஸ்டாக் இருக்காது. எந்த இனிப்பு? மாம்பழத்தோட. அப்ப மாம்பழம் வந்துச்சுனாலே நிறைய பேர் பர்டிகுலரா டயபெட்டிக் பேஷன்ஸ் தான் ஐயோ மாம்பழம் எனக்கு ரொம்ப தூரங்க அப்படின்ட்டு ஓடி ஒளியிற மாதிரி சொல்றாங்க. உண்மையாலும் மாம்பழத்தினால தொந்தரவுகள் வராது. அந்த டயத்துல உங்களுடைய சர்க்கரையோட அளவு கூடும், அதுதானே தவிர அதனால எந்த ஹார்ம்னஸும் வராது. அதை பாதுகாத்து வச்சுக்கோ. அந்த பழத்தை வந்து பாதுகாத்து வச்சுட்டு அதை வந்து ரொம்ப அதிகமா சாப்பிடும்போது ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து அந்த சர்க்கரை குளுக்கோஸ் அப்படிங்கிறத உடல் வந்து கிளைக்கோஜன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல மாற்றும். அதுக்கப்புறம் அது போய் லிவர்ல சேர்த்து வைக்கும். லிவர்ல ஏதாவது எமர்ஜென்சினா தட்டி கொடுத்தா அவர் எஞ்சி வெளியே வந்து கொடுப்பாரு. அப்படிங்கிறதெல்லாம் மாடர்ன் சயின்ஸ் சொன்ன சில விஷயங்களை தான் நம்ம பேசுறோம். ஓகே, அதனால மாம்பழம்னாலே ஒரு ஆபத்தான பழம்னு சொல்லி டயபெட்டிக் பேஷன்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அப்படி கிடையாது. உடனே அடுத்த ஒரு இது வருது, சார் இந்த மாதிரி வரக்கூடிய பழங்கள் எல்லாம் கல்லு போட்டு பழுக்க வைக்கிறாங்க, மருந்தடிச்சு பழுக்க வைக்கிறாங்க அப்படின்னா, ஆமா நம்ம கேட்டோம் அதுதான் கிடைக்குது, அதுதான் உண்மை அப்படிங்கிறது தான். என்ன நான் கேட்டேனா? ஆமா நீங்க தான், நம்ம தான் கேட்டோம். நம்ம என்ன கேட்டோம்? மாம்பழம் போய் செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்றோம்? பச்சை கலரான மாம்பழம் எடுக்கிறோமா, மஞ்சள் கலரான மாம்பழம் எடுக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் மஞ்சள் கலர் மாம்பழம் வரணும்னு எதிர்பார்க்கறோம். சரி, மாமரத்துல இருந்து பறிக்கும் போது அவங்க காயை பறிப்பாங்களா, பழத்தை பறிப்பாங்களா? காய் வெட்டா இருக்கிறத தான் பறிக்க முடியும். காய் வெட்டா பறிச்சுட்டு வந்து கடையில வைக்கும்போது பச்சை கலரா தான் இருக்கும். அந்த பச்சை கலர் நமக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறோம்? மஞ்சளா வேணுங்கிறோம். அப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? சரி ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? ஓகே, புகை போடுப்பா, கார்பேட் வச்சு விடு. எங்கே வைக்கிறது? அங்கேயே வச்சிரு. பறிக்கிற இடத்துலயே லாரி கடையில வச்சு விட்டுரு. லாரி கீழே வச்சு கூடையை போட்டு மூடிட்டு மேல பழத்தை அடிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அது மேல ஒரு லேசா தண்ணி தெளிச்சு விட்டாங்கன்னா இங்க வரக்குள்ள எல்லா பழமும் மஞ்சளா மாறி. நம்மளுக்கு எப்படி மஞ்சள் ஆச்சுங்கிற கேள்வி நம்மகிட்ட இல்லை. நமக்கு மஞ்சள் பழத்தை பார்த்தோன்னா ஒரு அட்ராக்ஷனு. அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மக்கள் எல்லாருமே பழத்தை பார்க்கும் பச்சையாவே இருக்கிற பழமா பாருங்க. அந்த பழம் தான் மஞ்சளாவும் மாத்த முடியும். சார் நீங்க பச்சையா இருக்கிற பழத்தை தேடி தேடி எடுத்தீங்கன்னா கடைக்காரர் என்ன பண்ணுவாரு? என்னடா எல்லாம் வரவனெல்லாம் பச்சையா கேட்கறானா, நம்ம எதுக்கு கல்லை போட்டு மஞ்சள் ஆக்கணும் விடு அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க விட்டுருவாங்க. இது வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப எளிமையாவும் நடக்கிற விஷயமா அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு தோணும். பட் இதே மாதிரிதான் ஒரு காலத்துல கரும்பு சர்க்கரை பத்தி நாங்க பேசும்போது கரும்பு சர்க்கரை எல்லாம் கிடைக்காத காலம், இதை போய் இந்த காலத்துல பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. இது நான் சொல்றது 2006ல. 2006ல நாங்க மீட்டிங் எடுக்கும்போது சொன்னோம் கரும்பு சர்க்கரை சாப்பிடுங்க உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கிடைக்காது சார் அப்படிமா. அப்ப கிடைக்கும், ஆனா சின்ன சின்ன கடைகள்ல தேடி போய் வாங்க வேண்டியிருக்கு. இப்ப பாருங்க கார்பரேட் கம்பெனிக்காரங்கள கரும்பு சர்க்கரை பேக்கெட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. பட் அந்த கரும்பு சர்க்கரை நல்லா இல்லை, அது வேற. ஈரப்பதம் இல்லை, காஞ்சு போயிடுது. அப்ப சாதா கரும்பு சர்க்கரை எடுத்தா நமக்கு நல்லா இருக்கு. அப்போ நம்ம ஒரு கட்டத்துல வேணும் கேட்டோம், கேட்கறது இப்ப கிடைக்குது. பார்த்தா இப்ப எல்லாருமே கரும்பு சர்க்கரை விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது போல நம்ம இப்ப மாம்பழத்தை பத்தி ஒரு பேச்சு ஆரம்பிச்சு இப்படிதான் பச்சையா இருந்து நான் வீட்டுல வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள மாம்பழம் முழுக்க பச்சையாவே நமக்கு கிடைக்கும். கல்லு போட்டாங்கிற பிரச்சனையும் நமக்கு கிடையாது. குழந்தைக்கு சாப்பிட்டாலும் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, அப்ப நம்ம வீட்டுல வந்துட்டு அதை எப்படி பழுக்க வைக்கிறது அப்படின்னா சிம்பிள் மெத்தட் ஒண்ணு. அரிசி சாக்கு மூட்டை இருந்தா சாக்கு மூட்டையில போட்டு வைங்க. இல்ல அரிசி வச்சிருக்கிற இந்த
பாத்திரம் இருந்தா அந்த பாத்திரத்துல போட்டு வைங்க. இல்ல அப்படின்னா ஒரு பேப்பரை எடுத்து சுத்தி வைக்கங்க. இல்ல எதையோ ஒரு இடத்துல அடைச்சு வைக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு சூடு தங்கணும், சூடு தங்குச்சுன்னா போதும். அப்படி இல்லை, நான் இன்னொரு சிம்பிள் மெத்தட், ஒரு டப்பா மாதிரி ஏதாச்சும் இருந்தேன். அந்த இப்பதான் அமேசான்ல ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினா டப்பா வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய டப்பா மாதிரி இருந்தா அந்த டப்பால போட்டு நல்லா மூடி வச்சிருங்க, மேல பேப்பரை போட்டுருங்க. அது கூட கொஞ்சம் கடுகு இருக்கு இல்லைங்களா, சாதாரண கடுகு, அந்த கடுகை அதுல போட்டுருங்க, அவ்வளவுதான். தாளிச்செல்லாம் இல்ல, வெறும் கடுகை அப்படியே உள்ள போட்டு மூடி வச்சிருங்க. அதுலயே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளைக்கு ஒரு பழம் 2 பழம் பழுத்துட்டே வரும். அழகா பயன்படுத்தலாம். அதுல வந்து அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். இதுல இருக்கிற டேஸ்ட் வந்து சப்புட்டு இருக்கும், அந்த டேஸ்ட் வந்து நல்லா இனிப்பா வெளியே வர்றதை பார்க்கலாம். ஓகே. சோ இப்ப வரக்கூடிய இந்த காலகட்டம், நம்மளுடைய அடுத்த மாதங்கள், அதுக்கு அடுத்த மாதத்துக்கு அப்புறம், இப்ப ஃபெப் முடிஞ்சு மார்ச், மார்ச் வரைக்கும் நம்ம தர்பூசணிலேயே இருப்போம். அதுக்கப்புறம் மார்ச் முடியும் எண்டுல வந்து மாம்பழம் வந்துடும். வந்தாச்சுன்னா ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதத்துக்கு மேலேயே வந்து நமக்கு மாம்பழம் கிடைக்கும். அப்ப நம்ம வயிற்ற வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே சரிப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்குது. அந்த நேரத்துல உங்களோட உணவுகளை கூட குறைச்சிக்கலாம். உணவுல குறைச்சிட்டு நீங்க வெறுமனே வந்து பழங்களாவே அடுக்குனீங்க சொன்னா கண்டிப்பா இந்த 2 மாதம் 3 மாதத்துல உங்க உடல்ல இருக்கக்கூடிய ஜீரண சக்தியை 2 மடங்கு 3 மடங்கு கூட்டிட முடியும். ப்ளோட்டிங்கா இருக்கிறது, ஹெவினஸ் இருக்கிறது, அல்ல சாப்பிட்டோன்னா மோஷன் போகணும்னு சொல்றவங்க, அல்ல சாப்பிட்டுட்டு மோஷன் போகாம சிரமப்படுறவங்க, அந்த மாதிரி கூட எல்லா விதமான கேட்டகரியும் நம்ம இதை சரி பண்ணிடலாம். அதே மாதிரி நைட்டு நிறைய பேர் இந்த காலில் கிராம்பிங் இருக்கும், அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குதுப்பாங்க. அப்புறம் காலை வச்சு எந்திரிச்சு கொஞ்சம் காலை தேய்ச்சி விடுவாங்க. பர்டிகுலரா காஃப் மசில் அந்த மாதிரி பெயின் நிறைய பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஜீரணத்தை சரி பண்றதன் மூலமாக 100% அவங்களோட ப்ராப்ளத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு வருது. அதுல கண் எரிச்சலும் சேரும், முடி கொட்டுறதையும் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். எல்லாமே ஒன்ஸ் ஜீரணம் ரெடி ஆயிடுச்சுன்னா மற்ற எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகி போயிடும். இது சொல்லுவாங்கல்ல, ஏதோ வெயில் காலத்துல பனி வந்து வெயில் பட்டோன்னா பனி காணாம போயிடுது அப்படிங்கிற மாதிரி, ஜீரணத்தை வந்து வெயிலோட ஒப்பிடுங்க, மற்ற பிரச்சனைகள் இல்லாம பனி மாதிரி ஒப்பிடுங்க. பனித்துளிகள் நிறைய இருக்கும், வெயில் வந்து ஒண்ணுதான் இருக்கும். ஓகே. அப்போ உங்க பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த வெயில் வந்த உடனே, அதாவது அந்த ஜீரணம் வந்த உடனே இந்த பிரச்சனை எல்லாம் காணாம போற மாதிரி உங்க வயிற்ற மட்டும் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்க சொன்னா மற்ற ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் நம்மளால சால்வ் பண்ண முடியும். அப்படிங்கிறதோட நம்ம இன்னைக்கு சொல்ல வந்த விஷயங்களை ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறோம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஒரு 15-20 நிமிடங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் இருப்பின் நீங்க அம்மாட்ட கேட்டுட்டு பேசுங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நண்பர்களே, இன்று ஜீரணமே பிரதானம் என்ற தலைப்பில் நமக்கு மிகவும் தேவையுள்ள சிறப்பு சிந்தனைகளை எல்லாம் கொடுத்த ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலை என்று வாழ்த்து விடுவோம். கீழர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கீழர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes ஐயா சொன்னதை வந்து ஷார்ட்டா ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுறேன் நானு. ஐயா வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பா அந்த ஜீரணத்தை எப்படி, அதோட பாதிப்பு, அதை எப்படி நம்ம குணப்படுத்துங்கிறத தெளிவா எடுத்து சொன்னாங்க. அதாவது உணவுதான் பிரதானங்கிறதான் அக்குபஞ்சர். ஏன்னா உணவே மருந்து அப்படின்னு சொன்னாங்க. ஜீரணம் குறைவா உள்ளவங்களுக்கு அந்த ஹோட்டல் உணவு பிடிக்கும், ஜீரணம் அதிகமா உள்ளவங்களுக்கு அந்த வீட்டு சாப்பாடு பிடிக்கும். ஏன்னா அந்த ஹோட்டல்ல வந்து சுவையொட்டிகள் எல்லாம் சேர்க்கறதுனால அப்படின்னாங்க. அதே மாதிரி புளிப்பு சுவை வந்து வெப்பத்தன்மையை கூட்டி விடும். வெப்பத்தன்மை இருக்கும்போது உணவு ஜீரணம் தாமதமாகும். அதனால நம்ம அந்த ப்ளீச் பண்ண எல்லா பொருட்களையும் அதுல எல்லாமே புளிப்புத்தன்மை கூடுதலா இருக்கும். அது அந்த பொங்கி வரக்கூடிய இட்லி மாவு, ரீஃபைன் செய்த எந்த பொருளானாலும், ஆயிலு, மாவு, ஒயிட் சுகரு, மைதா, அந்த ஒயிட் ரவா, எல்லாமே புளிப்புத்தன்மை அது அதிகமா இருக்கனால இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே உணவு மேல ஆசை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போ ஜீரணத்தோட தன்மை குறைவாக இருக்கும் பொழுது உணவின் மீது உள்ள நாட்டம் குறைவாக இருக்கும்னாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு அந்த 2 புள்ளிகள் ஐயா சொல்லி கொடுத்தாங்க. ST36 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு 10 நிமிஷம் அந்த ஸ்டிமுலேட் பண்ணிக்கலாம். SP9 அண்ட் ST36 சொன்னாங்க. இது வந்து ஜீரணம் ஓரளவுக்கு உள்ளவங்க வீக்லி ஒன்ஸ் பண்ண போதும் அப்படின்னாங்க.
குளிர்காலமா இருக்கும்போது இப்ப குளிர்காலம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் அதுக்கான பாயிண்ட் ஐயா சொல்லிக் குடுத்தாங்க. SP2, SP41 சொன்னாங்க. அதே மாரி 40 வயதுக்கு மேல உள்ளவங்க வந்து இந்த செடன்டரி லைஃப் ஸ்டைல்ல உள்ளவங்க புரதச்சத்துக்கு வந்து அதிகமா எடுக்க வேண்டாம். அவங்க அந்த ஃபேட் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து அந்த நெய் வந்து சாப்பிடுறதுனால என்ன யூஸு? அது ஃபேட் அதிகம் கூடாது. அந்த அது நெய் அல்லது இல்லன்னா தேங்காய் அல்லது பச்சை தேங்காய், இல்லன்னா அந்த தேங்காய் எண்ணெயும் சாப்பிடலாம். இதனால அந்த மண்ணீரலுடைய எனர்ஜி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து இந்த கோடை காலம் தொடங்கியதுனால தர்பூசணி சாப்பிடணும். அதுவும் ஐயா எப்பவுமே சொல்றதுதான், உணவுக்கு முன்னாடியே பழங்கள சாப்பிட்டா தான் இன்னும் அந்த மண்ணீரலுக்கு ரொம்ப நல்லதுங்கிறத நமக்கு ஏற்கனவே நெறைய தடவ சொல்லியிருக்காங்க. அந்த இதுல நீர்ச்சத்து இருக்கிறதுனால மண்ணீரல் வந்து அ ஈரப்பதம் அதிகமாகும். அதுக்கு பின்ன வர மாம்பழம் சாப்பிடும்போது நமக்கு 1 வருஷத்துக்கு தேவையான வெப்ப ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடலாம்னு சொன்னாங்க. மெயினா ஐயா அந்த மாம்பழத்தை எப்படி பச்சையா வாங்கி பழுக்க வைக்கணுங்கிறதையும் சொன்னாங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. ஜீரணம் சரியானால் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறத எங்களுக்கு இன்னைக்கு நல்லா உணர்த்தியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அனிதாம்மா நீங்க கேள்வி கேட்கலாமா? தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான ஒரு விளக்கம் ஐயா. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோங்க. என்பன பழம் எப்படி சாப்பிடணும் அப்படின்றதே புரிதல் இல்லாம இருக்கோங்க. இப்போ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னாங்க ஐயா, நைட்ல வந்து ஃப்ரூட்ஸ் ஈவினிங்கே ஒரு 7 மணிக்குள்ள சாப்பிடுவோம், நானும் என் ஹஸ்பண்டும். அதை பார்த்துட்டு இருக்க என்னுடைய பையன், சின்ன பையன், அவனுக்கு இப்போ வந்து 14 இயர்ஸ் ஆகுதுங்க. அவனுமே வந்து ஃப்ரூட் டயட் மட்டும் போதும், எனக்குமே பழங்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த ஏஜ் இருக்குங்களா, வெறும் ஃப்ரூட் டயட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கும் நைட்ல ஃப்ரூட் டயட் கொடுக்கலாங்களா அப்படின்றது கேள்விதாங்க ஐயா. குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் உணவு சேர்த்து கொடுத்துட்டு வாங்க. வெறும் ஃப்ரூட் டயட் வேண்டாம். ஏன்னா ஃப்ரூட் டயட் வந்து நமக்கு மென்டல் ஒர்க்குக்கும் மற்றதுக்கும் ஓகேவா இருக்கும், பிசிக்கல் ஒர்க்குக்கு பத்தாது. அப்ப வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஓட்டம், விளையாட்டு எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய பருவமா இருக்குது. அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உணவு சாப்பிட சொல்லி சொல்லுங்க. அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உணவையும் எடுத்துட்டு சொல்லுங்க. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. இப்போ தர்பூசணி பழம் வந்து இரவுல அவனுக்கு கொஞ்சம் வீசிங் இருக்குங்க, அந்த மாதிரி ஈவினிங் மேல தரலாங்களா? அவன் ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு சாப்பிடுவாங்க. அப்படி தர்பூசணி பழம் கொடுக்கலாங்களா? நிறைய கொடுக்கலாம், நிறைய விரும்பி சாப்பிடுவான். நிறைய தரலாங்களா அவனுக்கு? இல்ல, கொஞ்சம் வீசிங் கம்ப்ளைண்ட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தர்பூசணியில வந்து பெப்பர் மேல தூவி சாப்பிட கொடுங்க. அது நம்ம ரொம்ப தர வேண்டாம். பகல் டைம்ல லீவ் நாள்ல இருக்கிறோம் அப்படின்னா நல்லா மதியானம் நிறைய சாப்பிட்டு போயிட்டோம். ஈவினிங் டைம்ல கொஞ்சம் கம்மி பண்ணியே கொடுத்து, அது பழத்துல கட் பண்ணி பெப்பர் போட்டு கொடுத்துருங்க போதும். சரிங்க, அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காம தரணும். ஆனால் ஒரு பழம் வெட்டினோம்னா மனுஷன் சாப்பிட முடியாது. கொஞ்சம் பெருசாக வாங்கினோம்னா அவன் சாயந்தரம் வரும்போது அதை ஃப்ரிட்ஜில் வைக்கல நிலமை தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் காலையில் சாப்பிட்ருப்போங்க. காலையில் அவனுக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டா பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? இல்லை ஸ்கூலில் கொடுக்கும்போது பெப்பர் போட வேண்டாங்களே? ஆமா, அப்ப வேண்டியது இல்லை. ஈவினிங் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க சொல்ற ஈவினிங் டைம் 6-7 மணிக்கு மேல சாப்பிட்றாங்க அப்படின்னா, பொதுவா சென்னையில வந்து டெம்பரேச்சர் வந்து நல்லா தான் இருக்குது. நமக்கு 7-8 மணி ஆனாலும் டெம்பரேச்சர் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் கொஞ்சம் லேசா பெப்பர் மட்டும் தூவி கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஆனா ஜூஸ் பண்ண வேணாம், பழமா சாப்பிட்றதுக்கு ஆமா. ஆனா வெறும் ஃப்ரூட் பத்தாது, கொஞ்சம் உணவு சாப்பிட்ற மாதிரி சொல்லுங்கம்மா. சரிங்க ஐயா, நன்றிங்க. நன்றிங்க, சிறப்புங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. தர்பூசணி மேல பெப்பர் போட்டு சாப்பிட்டா அந்த தர்பூசணியோட டேஸ்ட் மாறிடும். தர்பூசணி சாப்பிட்டுட்டு பெப்பர் சாப்பிட்டுக்கலாங்களா? இல்லம்மா, பொதுவா வந்து நீங்க பெப்பர் அண்ட் சால்ட் வந்து ரொம்ப ஒரு காம்பினேஷன்ல மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து தர்பூசணி மேல போடும்போது என்ன ஆகுன்னா, அங்கங்க எங்கப்படுதோ அதுல இருந்து ஒரு இனிப்பு அதிகமாகும். சாப்பிட்டுருக்கேன், நான் சாப்பிட்டுருக்கேன், நல்லா இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்திருக்கேங்க ஐயா. இனிப்பு கொஞ்சம் கூட்டி தரும் அது. அப்ப நம்ம இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடும் போதும் அந்த பெப்பர் சால்ட் போடுறது அதுதானுங்களா? அது காரணம் அதுதாங்க ஐயா? ஆமா, எல்லாமே கொஞ்சம் அது அது ஆக்சுவலா ஒரு உணவு இது நம்ம அஜினோமோட்டோ மாதிரி இது வேலை செய்யுது. அஜினோமோட்டோ வந்து ஆர்டிபிஷியல் அஜினோமோட்டோ தான் கிடைக்குது, நேச்சுரல் அஜினோமோட்டோ நமக்கு அதிகமா கிடைக்கிறது இல்லை. ஆக்சுவலா நேச்சுரல் அஜினோமோட்டோட பர்பஸே வந்து நம்ம கடுகு போட்டு தாளிக்கிறோம் பாத்தீங்களா, ஒரு வாசனை உண்டாக்குது பாத்தீங்களா, அதே மாதிரிதான்
அந்த இது வந்து அஜினோமோட்டோ வந்து சைனால பயன்படுத்துறது. அது வந்து நேச்சுரலா இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஒரு நம்ம புளியை ஊத்துறோம் பாத்தீங்களா, புளியை ஒரு ஊத்தி விட்டோம்னா டேஸ்ட் மாறுது. அது மாதிரி இந்த அஜினோமோட்டோ வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மேல தூவி விட்டோம்னா வாசனை நல்லா ஒரு டேஸ்ட் வந்து உள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு பிஞ்சு ரொம்ப கம்மியா அது தூவி விடுவாங்க, அவ்வளவுதான். நம்ம எப்படி ஓமம் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கம்மியா போடுவோமோ அந்த மாதிரி போடுவாங்க. அது என்ன, அது ஹோட்டல்ல வரும்போது அதை அள்ளி போட ஆரம்பிச்சு அந்த டேஸ்ட் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் ஒரு ஹை எண்டுக்கு போனதுக்கப்புறம் கீழே வர்றது நம்மளால முடியாத காரியம். அப்ப நம்ம எல்லாருமே அந்த டேஸ்ட் வேணும் வேணும்ட்டு அலையிறோம். அது வீட்டுக்கு வரலன்னா வீட்டுல சப்புட்டு இருக்குன்னு சொல்லிடுறோம். அதனால இந்த நீங்க பொதுவா இது தர்பூசணிக்கு வந்து பெப்பரும் அந்த இதுவும் சால்ட்டும் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி தூவி விட்டு சாப்பிடக்கூட நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்ல டேஸ்ட் அதிகமா தான் வரும். சரிங்க, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இருங்கம்மா, இன்னொரு கலைவாணி. கேள்வி. இருங்கம்மா, ஒரே நிமிஷம். கேளுங்க. இன்னொரு கேள்வி கேட்டுடுறேன். ஐயா வாழ்க வளமுடன். என்னோட அம்மாவுக்கு வந்து வயசு 74ங்க ஐயா. அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கு. ஆனா இப்போ 2 மாசமா ஃபுல்லா உடம்பெல்லாம் அரிக்குதுன்னு சொல்லிட்டு சீப்பு போட்டு தேய்க்கிறாங்க காலெல்லாம். அது கருப்பு கருப்பா புள்ளி ஆயிடுதுங்க. தலையில இருந்து உடம்பு வரைக்கும் அரிக்குதுன்னு சொல்றாங்க ஐயா. அதான் இவங்க உடம்புல வந்து இது எண்ணெய் சத்து ரொம்ப கம்மியா இருக்குது தான் உண்மைமா. எண்ணெய் சத்தை ரைஸ் பண்ணணும். அதாவது வயிறு நல்லா இருக்கா முதல்ல கவனிச்சுக்கோங்க. அதாவது ஸ்பிளீன் நல்லா இருக்கா பாத்துக்கோங்க. ஸ்பிளீன் நல்லா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் அதிகப்படுத்திருங்க. வயசு வச்சுட்டு நெய் நிறைய மதியானத்துல நல்லா நெய் சாப்பிட கொடுங்க. அப்புறம் காலையில வந்து ஆப்பு சாப்பிட்டாங்கன்னா ஆப்பத்தோட தேங்காய் பால் கலந்து கொடுக்க சொல்லுங்க, சாப்பிட சொல்லுங்க. இல்ல இடியாப்பம் சாப்பிட்டா நிறைய புளிப்பு சாப்பிடுவாங்க ஐயா. புளிப்பு தான் நிறைய இருக்கு அவங்களுக்கு. இந்த சாப்பிட வேணாம்னாலும் அவங்களுக்கு வேற வழி இல்ல. இல்ல புளிப்பு வந்து வறட்சியை உண்டாக்குமா? புளிப்பு அதனாலதான் ஸ்கின் வறட்சி தானே அடையும். அப்போ அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். புளிச்ச தோசை எல்லாம் சாப்பிடாதீங்க. ரொம்ப மிரட்ட முடியாதுன்னு சொன்னா ஒரே ஒரு கண்டிஷன் வைங்க. எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கோங்க, நாங்க 2 பழம் சாப்பிட்டுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா மட்டும் வச்சு கொடுத்துருங்க. கொஞ்சம் பழம் உள்ள போக புளிப்போட சுவை அவங்களா இப்ப குறைச்சிக்குவாங்க. சரிங்க. தண்ணி அடிக்கிற மாதிரி தான். தண்ணி அடிச்சு பழகினவங்களை நீங்க திடீர்னு தண்ணியை நிறுத்த வைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்த முடியும். மாவு தோசை, புளிப்பு மாவு தோசையை வச்சு ஃப்ரிட்ஜ்ல சாப்பிடுங்க. அதை மட்டும் எங்க அம்மா நிறுத்த முடியல. என் ஹஸ்பண்டும் சொல்லுவார், எல்லாருக்கும் நீ அட்வைஸ் சொல்ற, எல்லாருக்கும் பண்ற, உங்க அம்மா உன்னால திருத்த முடியலையா அப்படின்னுவாங்க. அவங்க தனியா இருக்காங்க, அப்பா அம்மா மட்டும் தனியா இருக்கும்போது அவங்களுக்கு தோசை மாவு அரைச்சி வச்சுட்டாக்கா ஃப்ரிட்ஜ்ல எப்போ வேணா எடுத்து தோசை இட்லி செஞ்சுக்கலாம். வேற செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். வயசானவங்க சாப்பாடு செய்ய சிரமப்படுறாங்க. இல்ல அதுதான், நீங்க அதுக்கு இந்த கண்டிஷன் மட்டும் சொல்லிடுங்க. அட்லீஸ்ட் 2 வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிடுங்க. வேண்டாம் சொல்ல வேண்டாம். 2 வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தோசை சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. பக்கத்துல இருக்காங்க, கேட்டு தான் இருக்காங்க ஐயா. சிறப்பு. அடுத்ததாக கலைவாணி அம்மா, வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம். கோவிந்தராஜன் சாட்ல ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஐயா, எனக்கு தொண்டை கரகரவென்று இருக்கு, சத்தமா பேச முடியவில்லை. எனக்கு லிவர்ல கொழுப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஐயா? பதில் கிடைத்தால் நன்றாயிருக்கும். அதுக்கு ஐயா ஆன்சர் சொல்லுங்க. அப்புறம் நான் கொஸ்டின். ஓகேம்மா, இது வந்து லிவர் எப்படினாலே புளிப்பு அதிகமானா மட்டும்தான் லிவர்ல பிரச்சனை காமிக்கும். அது ஈவன் அனிதா அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா டீட்டெயில் சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து புளிப்பு தன்மையை குறைக்க சொல்லுங்க. அப்பதான் வந்து லிவர் சரி. ஏன்னா லிவர்ல கொழுப்புக்கு அதிகமா இருக்கு சொன்னா தூக்கமும் குறைஞ்சிரும், தூக்கமும் கெட்டுரும். இன்னொன்னு வந்து தலைவலி அடிக்கடி அவங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து நீங்க திருப்பி இப்ப பேசுன மாதிரி புளிப்பு சார்ந்த உணவுகள் எதிரில எல்லாம் இருக்கு அதெல்லாம் அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுற வரைக்கும் புளிப்பை குறைச்சிக்க சொல்லுங்க அல்லது நிறுத்த சொல்லுங்க. அப்ப வந்து ஒரு வாரத்துக்கு முழுக்க இட்லி தோசை சாப்பிட்றவங்கள அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 நாள் இட்லி தோசை மட்டும் கொடுங்க, மத்த நாள் தராதிங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அதை சரி பண்றதுக்கு பெப்பர் வந்து நிறைய பயன்படும். இப்போ இதுல எல்லாம் உங்களால பெப்பர் போட்டு தர முடியுமோ அந்த மாதிரி உணவுல பெப்பர் அதிகம் சேர்த்துக்கலாம். பெப்பர் அதிகமா சேர்த்தனா நீங்க மிளகு ரசம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில வந்து பொங்கல் செஞ்சா பொங்கல் வந்து பெப்பர் போட்டு சாப்பிட கொடுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா நான்வெஜ்ல பெப்பர் கனெக்டடா எல்லாத்தையும் செஞ்சு அது ட்ரையா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரையா இருக்கட்டும் நான்வெஜ். ஆனா ட்ரையா இருக்கிற நான்வெஜ் சாப்பிடணும் பெப்பர் போட்டு. அல்ல இப்ப நம்ம சொல்ற மாதிரி பழங்கள் சாப்பிட்டா பெப்பர் கனெக்ட் பண்ண முடியும்னா பெப்பர் போட்டு கொடுங்க. சோ ஒண்ணு புளிப்பு நிறுத்தணும், இன்னொன்னு பெப்பரை அதிகப்படுத்தணும். இந்த 2 சீனும் அவங்க கிரியேட் பண்ணாங்க சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும்.
நன்றிங்க ஐயா. கலைவாணியம்மா, நீங்க டவுட் கேட்கலாம். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். நான் கலைவாணி பேசுறேன். வயது 55. என் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கூட இருக்குன்ட்டு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, சாப்பிட்டு இருக்கேன். இப்போ 1 இயரா என்னன்னா தொடையில எரிச்சல் இருந்துட்டு இருக்கு. அதுக்கும் டேப்லெட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டேன், இன்னும் கரெக்டா மாறல. சாப்பிட்டா கொஞ்சம் எரிச்சல் வர்ற மாதிரி இருக்கு. அதான். இல்ல, இப்ப நீங்க வகுப்பு ஃபுல்லாவே கேட்டிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட காரணம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கேட்டேன் சார், கேட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஓகே ஓகேம்மா. எல்டிஎல் கூட இருக்கு அப்படின்னாலே பிரச்சனை வந்து எல்டிஎல்லையோ மற்றலையோ கிடையாது. உங்கள்ட்ட இருக்கிற ஜீரணம் வந்து பாதி தான் இருக்குது. பாதி ஜீரணத்தை வச்சு மிஷினை ஓட்டுனீங்கன்னா அதுல இருந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வெளியே எடுக்கவே முடியாது. அப்போ வந்து நீங்க மிஷினை கரெக்ட் பண்றதை விட்டு போட்டு ப்ராடக்ட் ஏன் இப்படி வீக் ஆச்சுன்னு சத்தம் போட்டுட்டு வந்து பிரயோஜனம் கிடையாது. அதனால உங்க ஜீரணத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்ப நீங்க வெளியே வேலைக்கு போறீங்களா, வீட்டுலதான் இருக்கிறீங்களா? வீட்டுலதான் இருக்கு. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். அப்படின்னா நீங்க காலை உணவு வந்து முழுக்க முழுக்க பணமாவே வச்சுக்கோங்க. திருப்பி உங்களுக்கு பழம் சாப்பிட்டீங்கன்னா திருப்பி 11 மணிக்கு பசி எடுக்கும், திருப்பி 11 மணிக்கு பழம் சாப்பிட்டுக்கோங்க. உணவு வந்து மதியான சாப்பாடு வந்து 12:30 மணிக்கு மேல சாப்பிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. சோ இந்த டயட் பேட்டர்னை நீங்க அட்லீஸ்ட் ஒரு 15 நாள், அதாவது 2 வாரம் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுடைய பிரச்சனை குறைஞ்சிருக்கா அப்படிங்கறத நீங்க போய் பார்க்கலாம். குறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா குறையறதே எனக்கே கொஞ்சம் தெரியுது. இருந்தாலும் அந்த டயட் நீங்க சொல்ற அந்த டைம் படி ஃபாலோ பண்றது இல்ல, டைம் சொல்லல. நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் எப்ப சாப்பிடுங்க அப்ப வந்து பல சாப்பிட்டு விட்டுருங்க. சரி, ஓகே சார், தேங்க்யூ. ஓகேம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சார், இந்த நீங்க ஃப்ரூட்ஸ் டயட் எடுக்க சொன்னீங்க இல்லையா, அது இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் எடுத்துக்கலாங்களா? சாத்துக்குடி அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா, இல்ல இனிப்பான பழங்கள் மட்டும் தான் எடுக்கணுமா? அதாவது சாத்துக்குடி வந்து நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்டுங்கிறது வந்து அந்த புளிப்புத்தன்மைக்காக சொல்றது. சாத்துக்குடி சீசன்ல வந்தா இனிப்பா இருக்கும். சாத்துக்குடியும் மூசாமி ஆரஞ்சு ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து இனிப்பா இருக்கும். எப்போனா டிசம்பர் மாசமும் ஜனவரியோட 10 நாளைக்கு இனிப்பு நல்லா கிடைக்கும். இப்ப வரக்கூடிய சாத்துக்குடி கொஞ்சம் இனிப்பா தான் இருக்குது. இனிப்பான பழத்துல இருந்து உங்களுக்கு சிட்ரஸ் அதிகமா வராது. சோ தாராளமா நீங்க சாப்பிடலாம். அதுவே இந்த சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சாத்துக்குடி வாயில வச்சீங்கன்னா கண்ணு கூசுற அளவுக்கு புளிக்கும். அப்ப வேண்டாம்னு சொல்றோம். மாம்பழம் சாப்பிடுன்னு சொல்றோம். அதே மாம்பழம் வந்து புளிச்சிச்சுன்னா வேண்டாம். புளிப்பான பழம் வந்து தேவையில்லை. ஏன்டா எந்த பறவையும் புளிப்பான பழத்தை கொத்தி சாப்பிடவே சாப்பிடாது. ஓகேங்க, ரொம்ப நல்ல தகவல். நம்ம பழத்துல இனிப்பு இருந்தா மட்டும் சாப்பிடுங்க. ஆனா ஆரஞ்சு சாத்துக்குடி எப்பவுமே புளிப்புட்டு எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றேன். சீசன்ல அது இனிக்குதான் செய்யும். சரிங்க சரிங்க. அடுத்தது கீதா தேவி அம்மா. கீதா தேவி அம்மா, நீங்க பேசலாம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சரி, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறமா. உங்களுக்கு என்ன டவுட்? நீங்க தான் எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்க வேண்டியவங்களாச்சே, சொல்லுங்க. அப்படிலாம் இல்லையா? இல்ல, ஒரு பேஷண்ட் வந்து ஆக்சுவலா வந்து டயபெட்டிக் பேஷண்ட் தான். அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னு தான் இருக்கேன். நான் ரெகுலரா போட்டிருக்கேன். ஸ்பீன் 2, லிவர் 2ல போட்டிருக்கேன். ஆனா வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கவரி எதுவும் கிடைக்க மாட்டுது. நான் டயட் சொன்னா கூட அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஃபுல்லாவே. அதே மாதிரி புளிச்ச இட்லி, புளிச்ச தோசை, காலையில டீ, பிஸ்கெட் இப்படி சாப்பிடுறாங்க. சோ அவங்க டயட்டை மாத்திக்க மாட்டாங்க. பட் நான் ரெகுலரா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால எப்படி அது வியாதி கம்மியாகுமா? எனக்கே ஒரு டவுட். பிகாஸ் அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் எதுவுமே மாத்த மாட்டாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் மட்டும் வீக்லி ஒன்ஸ் வந்து என்கிட்ட பாயிண்ட் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் சேஞ்சஸ் கிடைக்குமா அவங்களுக்கு? அவங்களுக்கு எந்த ரெக்கவரி இல்ல? நான் இது இல்ல நீங்க தெளிவா நம்ம சொன்னது தெளிவா இருக்குது. அவங்க வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாலும் ரிசல்ட் கண்டிப்பா பிரதானமா ஒண்ணுமே கிடைக்காது. அதாவது இது நம்ம கிளாஸ்ல சொன்ன மாதிரிதான். நம்ம வந்து எல்லாரும் ஒரு மெக்கானிக் தான், சரிங்களா? ஒரு 2 வீலர் ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாரு, 4 வீலர் ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாரு, நம்மகிட்ட ரிப்பேர் பண்ண கொடுத்தாருன்னா கண்டிப்பா நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அட்டன் பண்ணி தர முடியும். அட்டன் பண்ணிட்டு சொல்றோம், இந்த வண்டியில வந்து நீங்க கெரோசின் ஊத்துங்க, அதுதான் உங்க இந்த வண்டிக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொன்னா அந்த நபர் கெரோசின் ஊத்துனா மட்டும்தான் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். நீங்க வந்து அந்த நபர்கிட்ட கெரோசின் ஊத்துங்க, அது இந்த வண்டிக்கு நல்லது நீங்க சொல்றீங்க. பட் அவர் சொல்றாரு கெரோசின் நான் ஊத்த மாட்டேன், நான் பெட்ரோல் தான் ஊத்துவேன்னு சொன்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்காது. அதே மாதிரி நீங்க பெட்ரோல் ஊத்துங்கன்னு சொன்ன வண்டிக்கு அவர் கெரோசின் கொண்டு போய் ஊத்துனாலும் வேலை நடக்காது. அதனால உணவை வந்து மாற்றம் பண்ணாம நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்கு கொஞ்சம் சுகம் கிடைக்குது, ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கிறதுனாலதான் அவங்க. ஆனா அது வந்து பியூர்லி டெம்பரரி தான். அப்ப டெம்பரரி சொன்னா அவங்க லைஃப் லாங்கா நம்ம கிட்ட பேஷண்டாவே இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கே வெறுத்து போயிடும்.
எத்தனை நாளைக்கு இவங்களே பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அதனால அவங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க சொல்லுங்க, ஃபாலோ பண்றாங்கிறது ஃபாலோ பண்ணலங்கிறது அவங்களோட விருப்பம். முடிஞ்சா நம்ம இயற்கை குமார் சாருடைய அந்த வீடியோ இருந்துச்சுன்னா அந்த வீடியோ மட்டும் அனுப்பி விட்டுருங்க. கொஞ்சம் இதை மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வரும்போது ஒரு 4 வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்க சொல்லுங்க. 4 வீடியோக்கு 40 நிமிஷம் தான் ஆகும். ஒரு வாரத்துக்குள்ள 40 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துடட்டும். அதுக்கப்புறம் அதுல ஒரு பிடிப்பு கிடைச்சிருச்சுன்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். சரி, சரிங்க சார். சரி, தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னொரு டவுட் இருக்கு சார். ஆக்சுவலி என் பொண்ணுக்கு வந்து இது டைஜஸ்ட் சிஸ்டம் தெரியாது இல்லைன்னு எனக்கு தோணுது ஸ்டீன். ஏன்னா அவ சாப்பிடவே மாட்டா. இப்ப பசியில சொல்றா. ஆனா சாப்பிட்டாலும் நல்லா ஃப்ரூட் பண்ணி சாப்பிடறாளே. காலையில ஃப்ரூட் தரேன், நெல்லிக்காய் ஜூஸ் இஞ்சி போட்டு தரேன் மார்னிங்ல. காலையிலேயே ஆப்பிள் சாப்பிடுறா. ஃபுட்டு ரொம்ப ரொம்ப லைட்டா அந்த நெய் பருப்பு சாதம் கீரை சாதம் அந்த வெளியே அவுட் சைட் ஃபுட்டே கொடுக்கறது கிடையாது. எல்லாமே டயட்ல தான் இருக்கா நல்லாவே. ஏன்னா பசி தன்மையா இருக்க வரமாடுது. பசிச்சாலும் அப்படி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாவே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, ஒரு இட்லி சாப்பிட்டா வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இந்த லெவல்ல தான் இருக்காளே. அந்த அந்த டைஜஸ்ட் சிஸ்டம் கொண்டு வர முடியல என்னால. என்ன போட்டு கொடுத்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேது. நான் வந்து ரொம்ப நாள் ஃபேஸ் பண்ணிருக்கேன் இந்த விஷயத்த. 1 இயர் மேல பண்ணிட்டு இருக்கேன். அப்ப கூட அவங்களுக்கு டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேது. ஆனா டெய்லி மதியானம் ஃப்ரூட் தான், ஈவினிங் ஃப்ரூட் தான், நைட்டும் ஃப்ரூட் எடுத்துப்பா. ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்து அனுப்புறேன். சோ அவ என்ன நம்ம கொடுத்தாலும் சாப்பிடறா. இப்போ அந்த உடம்பு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக. பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் அவன் பாடியில கிடைக்க மாட்டேது எனக்கு. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்க ரொம்ப நாளா. உங்ககிட்ட கேட்கலாம் சொல்லிட்டு. சரிங்க மேடம். ஓகே. அதாவது அவங்க நீங்க டயட்டை முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு வந்து இன்வேரியபிளா இந்த ஸ்டொமக் 36 SP9 2 பாயிண்ட் கொடுத்துட்டே வாங்க. இது வந்து பீரியட்ஸ் வந்து நார்மலா இருக்கு இல்லைங்களா? அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. கரெக்டா பீரியட்ஸ் வந்து பெயின் எதுவும் இல்லாம தானே இருக்கிறாங்க பீரியட் டயத்துல? பெயின்ல எதுவும் இல்லை சார். கரெக்டா. ஓகே, நைஸ். ஓகே, பரவாயில்ல. அப்படின்னா நீங்க ஒரு SP9 ஸ்டொமக் 36 இந்த 2 பாயிண்ட் கொடுத்துட்டு வாங்க. இது கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா, இதுக்கு ஆக்சுவலா இதனோட சோர்ஸ் யாருன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க தான் என்னோட சோர்ஸ். இவ்வளவு தடவை நான் கொடுத்தோம் எனக்கு வந்து அவனுக்கு சேஞ்ச் வரலன்னா அது உங்களோட பாயிண்ட்ல இருந்து தான் வருதுன்னு அர்த்தம். அது வந்து நம்ம தவம் கிளாஸ்ல அதை பத்தி நிறைய பேசிட்டோம். அதனால அது நம்ம பேச முடியாதுங்கனால அதை விட்டுருங்க. பரவாயில்ல. இப்ப நம்ம பழச நம்ம அதை தேடி பார்க்கல, எந்த லாபமும் இல்லைங்கிறதுனால நம்ம இப்ப இனிமேல் வரப்போறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த SP9 ஸ்டொமக் 36 இந்த 2 புள்ளிக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டு வரும்போது என்னன்னா ஒவ்வொரு கட்டமா மாறிட்டே இருப்பா. ஆனா பழத்தை நிறுத்தவே வேணாம், சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். இது வந்து இதுவும் கூட அவளுக்கு தேவைப்பட்ட CV14 போட்டுருங்க. CV14 வந்து சோர்ஸ் பாயிண்ட். 13 மேல வந்து ஆர்ச்சூன் மேல வரும். சோ இந்த ஆர்ச்சூன் மேல வரக்கூடிய பாயிண்டையும் அவளுக்கு போட்டு விட்டுருங்க. சோ டெஃபினட்டா இந்த பாயிண்ட் வந்து நமக்கு அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் போடுற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 1 மந்த்துக்குள்ள அவளோட சேஞ்சஸ் நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும். சரிங்களா? அல்ல ஸ்கூல்ல அதிகமா உட்காந்துக்கிறா அப்படின்னா அதுல ஒரு சேஞ்ச் தெரியும். இல்லைன்னா பேசுறதுல கொஞ்சம் வந்து இன்வால்வ் ஆகி பேச ஆரம்பிப்பா. அதெல்லாமே அவளோட ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். சோ இந்த பாயிண்ட்ஸ் பிளஸ் அவளோட ஃபுட் ஹேபிட் ரெண்டே கண்டினியூ பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து நமக்கு ஒரு 1 மந்த் அப்சர்வ் பண்ணி பார்த்துடலாம் மேடம். ஆனா கொஞ்சம் செஞ்சுட்டு அப்புறம் போதும்னு விட்டுற வேண்டாம். நீங்க விட செய்யறத செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து செய்ய. இவங்க அனிதா மேடம் பக்கத்துல இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து பாயிண்ட் போட சொல்லுங்க. நீங்களே அதனாலதான் பக்கத்துல இருந்தாங்கன்னா கொடுக்க சொல்லுங்க மேடம். எனக்கு உங்க வீட்டு பக்கத்துல யாரு நம்ம கீழே இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப இவங்க இதுல அனிதா மேடம் இருக்கிறதுனால அவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேற யாராச்சும் இருந்தா நம்ம கூப்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ so much சார். ஓகே மேடம். நன்றிங்கம்மா. அடுத்தது திரிபுர சுந்தரி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. திரிபுர சுந்தரி அம்மா, நீங்க மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்க. அன்மியூட் கொடுத்திருக்கேன், டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் சார். கேளுங்க. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. சார் நல்லா இருக்கீங்களா சார்? திரிபுர சுந்தரி பேசுறேன் சார். நல்லா இருக்கிறேன். அன்னபூர்ணேஸ்வரியா சொல்லுங்க சார். இந்த தர்பீஸ் பழம் வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, பெரிய பழமா வாங்கிடுறாங்க சார். அதை வந்து கட் பண்ணிட்டு பாதி எடுத்துட்டு பாதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றாங்க. அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல்னு நான் வந்து அனலைஸ் பண்ணதுல வந்து எங்கள் மாமியார் அதை சாப்பிட்டு அவங்களுக்கு முடியாமல் போயிடுது சார். என் பொண்ணும் அது வாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுட்டு அது சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்ட உடனே அவளுக்கு வந்து வாமிட் வந்து மயக்கமே வந்துடுச்சு.
ஸோ அந்த ஒரே ஒரு பழம் மட்டும் எனக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுல உடன்பாடு இல்லை சார். அது உங்க கருத்து சொல்லணும் சார். இல்ல, பழம் வந்து பொதுவா கால் பக்கம் பழம் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லது, வாங்கிட்டு வந்து கையோட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சார். இல்ல எனக்கு பழம் கிடைக்கிறது அரை பழம் கிடைக்குது ஆனா அரை பழம் தீர்றது இல்லை அப்படின்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்க அப்படின்னா காலையில ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்தோன்னே வெயில்ல வச்சு விட்டுருங்க. இப்ப பால்கனில ஏன்னா அது மேல ஒரு பிளாஸ்டிக் கவர்ல இருந்துச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் கவரோடவே வெயில்ல வச்சிருக்கேன். வெயில்ல ஓகே ஒரு சார். நல்ல குளிர்ந்து கொஞ்ச நேரம் பட்டதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பயன்படுத்தி பாருங்க, அந்த ப்ராப்ளம் அப்படிங்களா? சரிங்க சார். அது வந்து எனக்கு ஒரு டவுட். ஓகேங்க சார். ட்ரை ஓகேங்க பண்ணி சார். பாருங்க. இங்க நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அதையே. அது அங்க என்ன நடக்குதுங்கிறத வெரிஃபை பண்ணி பாருங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க நன்றி வளமுடன். கண்ணன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக வனிதாமா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வனிதாமா, உங்களுக்கு கோகஸ் கொடுத்துருக்காங்க, பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. நிறைய பெனிஃபிட்டா இருந்தது எங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, இப்ப வந்து என்னோட கொஸ்டின் என்னன்னா, பொதுவா இப்ப ஒரு 50 above இருக்கிறவங்களுக்கு வந்து ஜீரண சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் இல்லைங்க ஐயா. அப்ப இந்த பாயிண்ட்ஸ் நம்ம போடும்போது வந்து அவங்களுக்கு அந்த இப்போ ஒரு 20-30 வயசுக்காரவங்களுக்கு கொடுக்குற பாயிண்ட்ஸும் 50 இயர்ஸுக்கு கொடுக்குற பாயிண்ட்ஸும் இருக்கிறப்ப இந்த இது வந்து அவங்களுக்கு சரியா போய் சேருமாங்க ஐயா? இன்னொன்னுங்கய்யா, இன்னொன்னு வந்து இப்ப என் வீட்டுக்காரருக்கு பித்தப்பை வந்து எடுத்தாச்சுங்கய்யா. அப்ப அவங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாலுமே இதுல காரம் இல்ல, உப்பு இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க மேக்சிமம். அதாவது சாப்பாட்டுல ஒரு விருப்பம் அந்த அளவுல இருக்காது. நீ செய்யறது சரியில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நல்லா இருக்கிறது அவர்னா கூட எங்களுக்கு காரமா இருக்கிற சாப்பாடு கூட அவருக்கு காரமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இப்படி இருக்கிற ஸ்டேஜ்ல இந்த பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறப்ப சரியா வருமா இந்த பித்தப்பை எடுத்ததுனால? இல்ல இப்ப நீங்க பழங்கள் வேற சாப்பிட சொன்னீங்க, அந்தந்த சீசன் ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இப்படி சுகரு இதெல்லாம் இருக்கு, சுகர் பிரஷர் இருக்கிறவங்களுக்கும் இந்த பழங்களை வந்து கொடுக்கலாமா? நீங்க சொல்ற அளவுக்கு அதை ரெகுலர் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் ஐயா என்னோட கொஸ்டின். ஓகேம்மா, உங்களோட கேள்வியில சின்ன 30 வயசுக்காரங்களுக்கு கொடுக்குற புள்ளியும் இவங்களுக்கு கொடுக்கறது ஒரே மாதிரி வேலை செய்யுமா அப்படின்னா, எந்த புள்ளியும் உங்க உடலுடைய ஆற்றல் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் வாங்கிக்க முடியும், அவ்வளவுதான் வேலை செய்யும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க கொடுக்குற புள்ளியில என்ன வேலை நடக்குது அப்படின்னா, வெளியே இருந்து நம்மளுடைய பிரபஞ்சத்துல, அதாவது பிரபஞ்சங்கிறது நம்மளோட செகண்ட் அடுத்த ஸ்டேஜ், நம்ம தொடர இடம் எல்லாமே பிரபஞ்சம் தான் சொல்ல முடியும். சோ நம்ம தொடக்கூடிய இடங்கள்னா நீங்க அசைற இடம், சும்மா நடக்கிற இடம் எல்லாமே பிரபஞ்சத்தோட பார்ட்ல தான் நீங்க இருக்கிறீங்க. சோ அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை தான் நீங்க உங்க பாடி அப்சர்வ் பண்ணுது. அப்ப அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜிங்கிறது வந்து சர்ப்ளஸ்ல தான் இருக்கும். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து 140 கோடி மக்கள் இந்தியாவில இருக்கிறாங்க சொன்னா, நாளைக்கு இது இன்கேஸ் 1400 கோடி மக்களாக ஆனாலும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம வெளியே பிரபஞ்சத்துல எல்லாத்துக்குண்டான 5 பஞ்சபூத சக்தி இருக்குது. இப்ப நீங்க இந்த பாயிண்ட் போடும்போது என்னன்னா, இந்த பஞ்சபூத சக்தியை உங்க உடல் ஈர்த்துக்குது அப்படிங்கறத இந்த அக்குபஞ்சர் அறிவியல் சொல்லுது. அப்படி ஈர்த்து கொள்ளும் பொழுது உங்களால எவ்வளவு ஈர்க்க முடியுமோ அவ்வளவுதான் ஈர்க்க முடியும். அப்ப நம்ம இந்த எண்ணெய் போட்டு வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அது ஒரு ஈரப்பதம் இருக்கிறதுனால அது அதிகப்படியாக அந்த இடத்துல வந்து அந்த அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல என்ன எனர்ஜி ஈர்க்க முடியுமோ அதை ஈர்த்துக்கும், அவ்வளவுதான். அப்ப வந்து ஒரு 30 வயசுக்காரருக்கு எவ்வளவு ஈர்க்கும், 80 வயசுக்காரருக்கு எவ்வளவு ஈர்க்குங்கிறது அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஆர்கனோட கெப்பாசிட்டி பொறுத்து இருக்கு. இது வயசு கிடையாது, ஆர்கனோட கெப்பாசிட்டி. நீங்க ஒரு மொபைல வாங்குறீங்கன்னா அந்த மொபைல் வந்து 2 பேரும் ஒரே மொபைல ஒரே நாள்ல வாங்கினாலும் ரெண்டும் எப்ப எக்ஸ்பைர்ட் ஆகும்னு சொன்னா 2 ஒரே நாள்ல எக்ஸ்பைர்ட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் சார்ஜ் பண்ற பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் சார்ஜ் பண்ற பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சில மொபைல் வந்து நீங்க வாங்கின மொபைல் உங்களுக்கு விட சீக்கிரமா இன்னொருத்தருது அழிஞ்சு போயிடலாம், இன்னொருத்தருது ரொம்ப நாளைக்கு ஓடிட்டு இருக்கலாம். அதனால இந்த உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன் வந்து எப்படின்னா, 30 வயசுக்காரர் ஆர்கன் வந்து நல்லா இருக்கும், 80 வயசுக்காரர் ஆர்கன் கம்மியா இருக்கும் சொல்ல முடியாது. அவங்க மனம், அவங்களோட செயல் எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஆர்கனோட ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கும். சோ அதனால நீங்க பாயிண்ட் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிகமா உடல் அப்சர்வ் பண்ணும், அவ்வளவுதான். இப்ப என்னால 20 கிலோ தூக்குற சக்தி எங்கிட்ட இருக்கு, உங்கள்ட்ட 50 கிலோ தூக்குற சக்தி இருக்குன்னா உங்களோட உடல் 50 கிலோக்கு உண்டான எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும், என்னோட உடல் 20 கிலோக்கு உண்டான எனர்ஜி தான் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்ப எனக்கு என்ன பண்ணணும்னா, நான் 20 கிலோ தான் தூக்குறேன் அப்படின்னா நான் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை நான் பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
நீங்க என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த 1 வாரம் கொடுத்தா கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அப்போ 1 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க கொடுத்தா போதும். அதனாலதான் அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கறது வந்து டிபெண்ட்ஸ், சூழ்நிலை பார்த்து முடிவு பண்ணுங்க சொல்றோம். இதுவே நீங்க பல்ஸ் பார்த்து பழகி இருந்தீங்கன்னா நீங்க அப்பவே பல்ஸ் பார்த்தோன்னு சொல்லிடலாம். இப்ப பாயிண்ட் கொடுக்கலாம், இல்ல வேண்டியது இல்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்ப அந்த பல்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாதனாலதான் ஆக்டிவிட்டிஸை வச்சு கண்டுபிடிங்கன்னு சொல்றது. கண்டிப்பா கொடுத்தா அதுக்குண்டான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும், மாற்றுக்கிறது கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவருக்கு வந்து இப்போ இது எடுத்துட்டோம், கால்பெடர் எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது, கால்பெடர் எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, கால்பெடரோட பிரைமரி வேலை என்ன அப்படின்னா, உங்க உடல்ல வரக்கூடிய இந்த கொழுப்பு சத்துக்கள், புரதச்சத்துக்கள், இது எல்லாத்தையும் வந்து ஜீரணம் பண்றதுக்கு அதுல இருந்து வரக்கூடிய பைல் லிக்விட் வந்தாதான் அது ஜீரணம் பண்ணும். பட் அன்பார்ச்சுனேட்டா இப்ப நம்ம கால்பெடர் எடுத்துட்டனால அவருக்கு வந்து அந்த சக்தி கிடைக்கிறது குறைவா இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த குறைவா இருக்கும்போது என்னன்னா, ஏதாச்சும் இந்த மாதிரி உணவுகள் எடுத்தாருன்னா ஜீரணம் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஆயில் கண்டென்ட்டை குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறது தான் பொதுவா சொல்லக்கூடிய அட்வைஸ். அப்படி இல்லைன்னா அவரோட உணவுல வந்து வயிற்றுல செய்யற வேலையில 3/4 திட்டத்தை அவர் வாயில செய்யணும். வாயில எப்படி செய்யறதுன்னா, வாயில நல்லா சூ பண்ணணும். மத்தவங்க எல்லாம் ஒரு 20 தடவை சூ பண்ணா போதும், அல்ல 10 தடவை சூ பண்ணா போதும் அப்படின்னா இவரை அப்படி பண்ண விட முடியாது. இவருக்கு கொஞ்சம் நிறைய நேரம் கொடுத்து ஜீரணம் பண்ண சொல்லும். பர்டிகுலரா ஆயில் அதிகமா இருக்கிற உணவா, புரோட்டீன் அதிகமா இருக்கிற உணவா இருந்ததுன்னா ஜீரணத்தை அதிகப்படுத்தி தான் சாப்பிடணும். அதே மாதிரி கம்பல்சரியா இவருடைய வயிற்றுல ஏற்கனவே ஜீரணம் கம்மியா இருக்கிறதுனால, ஜீரணத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய பைல் லிக்விடும் வராதனால, பித்த நீரும் வராதனால, இவருக்கு என்ன பண்ணணும்னா பழங்கள் கம்பல்சரியா சாப்பிட சொல்லி இன்சிஸ்ட் பண்ணணும். அதுதான் ஜீரணமே பிரதானம் சொல்லி திருப்பி திருப்பி அங்கேயே வந்து சேருது நம்ம டாபிக். அப்ப இந்த உணவுல மட்டும் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இதை சாப்பிடுங்க. அப்படி எந்த பழம் கிடைக்கலாம் 2 வாழைப்பழமாச்சு சாப்பிட சொல்லுங்க. வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உணவு எடுத்துக்க சொல்லுங்க. இப்படி ஃபாலோ பண்ணாருன்னா டெஃபினட்டா இப்ப இருக்கிற அவருடைய உடல்நிலையை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். அவருக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்து பாயிண்ட்ஸ் இப்ப குடுக்குறோங்க ஐயா. இப்ப வந்து அவங்களுக்கு சுகர் இருக்கு, இந்த பழம் சாப்பிடக்கூடாது, அந்த பழம் சாப்பிடக்கூடாதுன்னு பழங்களவே பொதுவா அவர் தவிர்க்கிறாரு. ஏன்னா சுகர் இருக்கிறதுனால நான் சாப்பிடல, அவாய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மேக்சிமம் தண்ணி பழமெல்லாம் ஒரு பீஸ் எடுத்துக்கிறதே வஞ்சாதான் எடுத்துக்கிறாரே தவிர்த்து இந்த ஒரு காரணத்தை சொல்லி இந்த பழங்களை வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுறாரு. பீட்ரூட்ல இருந்து கேரட் இந்த மாதிரி ஐட்டம் கூட இவங்களை எப்படி இல்லம்மா, இப்போ நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்க போய் அவர்கிட்ட சொல்ல போறீங்க இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா நீங்க சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. எல்லா வீட்லயும், உங்க வீட்ல இல்ல, எங்க வீட்லயும் அப்படிதான் இருக்குது. அதனால நீங்க போய் அவர்கிட்ட சொல்றதை விட இங்க நம்ம குரூப்ல நம்மளுடைய தமிழானந்த யோகத்துல இருக்கக்கூடிய மத்த யாராச்சும் ஒரு நபர்கள் வந்து உங்க வீட்டுல அவர்கிட்ட பேச சொல்லுங்க, அல்ல அவர்கிட்ட இவரை பேச விடுங்க. அப்படி பேசும்போதுதான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்களே எல்லா முடிவும் எடுத்த மாதிரி போய் சொல்ல வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த பழத்தை பத்தினதுக்கு வந்து வீடியோ வந்து நம்ம அனிதா மேடத்திட்ட நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த வீடியோ வந்து பிட்டு பிட்டா வரும். இப்பதான் கீதா தேவி மேடத்திட்ட அதுதான் சொன்னேன், அந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறோம். நீங்க அந்த வீடியோ பொறுமையா பாருங்க, யூடியூப்ல பாருங்க. அதை அவர் பார்க்கட்டும். ஏன்னா உடலை பத்தி யாரோ ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அது லைன்ல இருக்குது, யூடியூப்ல இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் டெய்லி செலவு பண்ணா போதும். அதிகபட்சம் 20 நாளுக்குள்ள அவரோட மனம் வந்து சாலிடா மாறிடும். சரிங்களா? அது மாறிடுச்சுன்னா அப்புறம் நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டாம். நீங்க எடுத்து வச்சீங்கன்னா அதை பண்ணி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேங்கய்யா. அப்ப இந்த மாம்பழம் மத்தபடி தர்பூசணி எல்லாம் கொடுக்கலாம், ரெகுலரா எல்லாரும் சாப்பிடுற மாதிரியே சாப்பிடலாம் இல்லங்கய்யா? கண்டிப்பா சாப்பிடலாமா? சரி, ரொம்ப நன்றி. கல்வியை கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு இன்னும் நல்லா இருக்கும். கல்வியை கொடுக்காம முடிவே சொல்லாதீங்க. கல்வியை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் தெளிவு கிடைக்கும். சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா, ரொம்ப தெளிவான விளக்கம். எல்லாருக்குமே இந்த விளக்கம் யூஸ் ஆயிருக்கும். ஐயா, பழம் சாப்பிட்டு உடனே நம்ம ஃபுட்டு சாப்பிடுறது அது எப்படிங்க ஐயா? அது உடனே சாப்பிட்டுக்கலாமா, இல்ல கேப் கொடுக்கணுமா? இது வந்து இயற்கை மருத்துவத்துல வந்து சில வார்த்தைகள் எப்படி சொல்லுவாங்கன்னா, பழம் சாப்பிட்ட உடனே சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் கேப் கொடுங்க. ஏன்னா பழத்தோட ஜீரணத்தன்மை வேற, உணவோட ஜீரணத்தன்மை வேற. சோ பழத்தை வந்து சீக்கிரம் ஜீரணம் ஆயிடும். அதனால கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரம் கேப் விட்டு சாப்பிடுங்க அப்படி சொல்றது இயற்கை மருத்துவத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நல்லதா கரெக்டா அப்படின்னா கரெக்ட் தான். ஓகேங்களா? இதுல ஒண்ணும் தவறான கருத்துக்கள் கிடையாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் டைம்ல நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, காலையில 2 குழந்தைங்களை புறப்பட வச்சு அனுப்பிட்டு இருக்கிறீங்க, அல்லது அவரு காலையில கிளம்பி ஆபீஸ் போடுறாரு, அல்லது நீங்களும் பின்னாடியே ஆபீஸ் கிளம்புறீங்க அப்படின்னா
காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரு 5:30 மணி 6 மணிக்கு எந்திரிச்சதுல இருந்து 8:30 மணி 9 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா காலையில அந்த வீடே வந்து நம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுல வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து ஒரு தடவை சாப்பிட்டுட்டு போய் திருப்பி உங்க வேலையை செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் எந்த வேலையை நிறுத்துவாங்க சொன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பழம் சாப்பிட்ற வேலையை மட்டும் நிறுத்திட்டு திருப்பி நார்மல் வேலையை செய்வாங்க. அப்ப இவங்க உடலுக்குள்ள அந்த பழம் போறதுங்கிற ஃபார்முலாவே நின்று போயிடும். அதனால நம்ம என்ன சொல்ல, பழம் சாப்பிட்டுட்டு உணவு சாப்பிடுங்க. இப்ப பழம் சாப்பிட்டுட்டு உணவு சாப்பிடுங்கன்னா ஜீரண குறைபாடு இங்க எங்க வரும்னு சொன்னா, பழம் சாப்பிடுங்க போது பழத்தை யாரும் முழுங்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு வாட்டர்மெலன் சாப்பிடுறீங்க அல்லது ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுறீங்க அல்லது ஒரு பப்பாளி சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த பழத்தை கடிச்சுதான் சாப்பிடுவீங்க. இப்ப அதே கடிச்சு சாப்பிடக்கூடிய ரேஷியோவை சாப்பாட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஓகே. அதே சமயத்துல நான் ஒரு இட்லி சாப்பிட்றேன், ஆனா அதே மாதிரி இட்லியை வந்து கடிக்கும் போது பப்பாளி ஒரு துண்டை வந்து 4 தடவை கடிச்சிங்க 5 தடவை கடிச்சிங்கன்னா அதே மாதிரி இட்லி 5 தடவை கடிங்க. கடிச்சு சாப்பிட்டா பரவாயில்ல. பப்பாளியை 5 தடவை கடிக்க வேண்டியது, இட்லியை ஒரு வாயில அப்படியே முழுக்க வேண்டியது. இப்படி வரும்போது மட்டும்தான் அங்க தொந்தரவுகள் வரும். அதனால உணவை மென்னு சாப்பிடுங்கன்னு சொல்றோம். உணவை மென்னு சாப்பிட்டாதான் இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகும். அதனால பழம் சாப்பிட்டுட்டு டைம் இருந்தா கொடுங்க, இல்ல டைமை பத்தி யோசிக்க வேண்டாம். பழம் சாப்பிட்டுட்டு அதே வேகத்துல அதே மெல்ட்ரம் ஸ்டைல்ல அடுத்த உணவையும் மென்னு சாப்பிட்டுக்கணும். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப தெளிவா இருந்தது. அன்பர்களே, இவ்வளவு நேரம் அன்பர்களின் கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதிலளித்த கீழர் மகேஷ்குமார் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடுவோம். கீழர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.